வாங்க நண்பா, நான் உங்கள் சூர்யா பேசுறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல போய் நம்ம லைவ் போட்டோம். அப்ப இப்போ வந்து நேத்து போய் கோர்ட்ல போய் நம்ம பிரச்சனைய வந்து நீதிபதி அவர்கள்ட்ட நேரடியாவே பேசி, எனக்கு வந்து ஃப்ரீ லாயர் வந்து எனக்காக வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ வந்து நான் என்னுடைய புகார பத்தி வந்து 23 பக்கத்துக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க. என்னன்னா, நீங்க யாரு? எதுக்காக போலீஸ்காரங்கள்ட்ட இப்படி சண்ட போடுறீங்க? எப்படி என்ன அவங்க எந்த மாரி ஏமாந்தீங்க? என்ன பணமா ஏமாந்தீங்களா? இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து நம்மட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அந்த கலெக்டர் இது கோர்ட்ல போய் லைவ் போட்டு வந்தேன். 1ஆம் தேதிக்கு மேல வந்து கோர்ட்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க. அப்ப தான் பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள்ட்ட கோர்ட்ல போய் பேசிட்டு லைவ் போட்டு வந்த ஒரு 2, 3 நாள் கழிச்சு வந்து என்னோட ஆக்சிடென்ட்ல வந்து கொஞ்சம் கால் வந்து உடைஞ்சிருச்சு. நான் கால் உடைஞ்சிருச்சுன்னு நெனைக்கல. சும்மா தான் விழுந்தோம்னு நெனச்சிருக்கோம். பார்த்தா உள்ள வந்து எலும்பி உடைஞ்சு கிட்டத்தட்ட இப்ப 50 நாள் ஆயிருச்சு. இப்ப கொஞ்சம் நடக்க வைக்கிறதுக்குனால தான் கோர்ட்டுக்கே நான் போய் இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அ முழுசா குணம் ஆகல. பட் இருந்தாலும் இந்த நடக்கவேலாம் முடியுது. வண்டியெல்லாம் இப்ப ஓட்டுறேன். அதனால தான் நாங்க நேத்து தான் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். இப்ப நான் என்னன்னா, இப்ப நடந்த எல்லா விவரங்களையும் எனக்கும் போலீஸ்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை? எதனால இந்த மாரி நான் வாக்குவாதம் பண்றோம்? எதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நான் லைவ் போடுறேன்? எதுக்காக வந்து பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லைவ் போடுறேன். அவங்ககிட்டலாம் எதுக்காக சண்டை போட்டு கிடக்குறோம்? அப்படிங்கிறத பத்தி முழு டீட்டெயிலா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாரும் கேட்குறப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பதில் சொல்லணும் பார்த்தீங்களா? இப்ப நான் இது வந்து ஒரு வாக்குமூலமாவே நானு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ வாக்குமூலம் மாரி. ஸோ நான் வந்து தொடர்ந்து நான் வந்து இத எனக்கு வந்து ஒரு பதிவு பண்ணிக்கிறதுக்காக லாயர்ட்ட காட்டுறதுக்காகவே நான் இத வந்து படிச்சு காமிச்சுக்கிறேங்க. நடந்தது எல்லாத்தையுமே விவரமா எழுதியிருக்கேன். அதனால அத மட்டும் நான் படிச்சு காமிச்சுக்கிறேன். இது எனக்காக மட்டுமே தான் பண்ணியிருக்கேன். எனக்காக தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இத வந்து வழக்கறிஞர்களிடம் இத கண்டிப்பா நான் அனுப்பணுங்க. இப்ப நான் பார்க்குறேன் பாருங்க. ஐயா வணக்கம். நான் கடந்த 22/12/2025ஆம் தேதி அன்று தங்களிடம் எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு லைவ் போட்டிருந்தேன். என்னுடைய சகானா சூர்யா யூடியூப் சேனல் லைவ் போட்டிருந்தேன். ஆனா தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேல நீதிமன்ற விடுமுறை அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி 2/1/2026க்கு மேல, அதாவது நியூ இயர் முடிஞ்ச மறுநாள் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வாங்க. கோர்ட்டுக்கு வந்து நீதிபதிகிட்ட வந்து நேரடியா மனு குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐயா, நான் முதல்ல இந்த மாரி பண்றது ஃபர்ஸ்ட்டு நான் என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். இந்த மாரி நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து அரசு அதிகாரிகளும், பல்லடம் காவல்துறை மட்டுமே இதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு காரணம் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கடமைய வந்து செய்ய தவறியதாலும், கேவலம் குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்து, அவர்கள் தரும் சன்மானத்திற்கு வந்து விலை போவதாலும், காவல்துறையினர் ஏதாவது லஞ்ச ஒழிப்புல மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்கள சரியான முறையில தண்டனை வழங்காம, ஒண்ணு இடமாற்றம் பண்றீங்க. அப்படி இல்லன்னா 1 மாசமோ, 2 மாசமோ சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் நீங்க பண்றீங்க. ஆனா, அவங்க வாங்குற லஞ்சமானது குற்றவாளிகளுக்கு பின்புலமாக சப்போர்ட் செய்றனால, என்னைய மாரி பல இளைஞர்கள் வந்து வாழ்க்கைய வந்து இழந்து தவிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு பயந்து எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறனால, நானும் நீதிமன்றத்துக்கே போகாம, காவல்துறையினர்ல யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க வந்து செயல்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்பி கிட்டத்தட்ட 3, 4 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சுங்க. எங்களுடைய புகார் மனுவானது வந்து பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து வந்து பல்லடம் காவல்துறை, திருப்பூர் கலெக்டர் அலுவலகம், கோவை டிஐஜி அலுவலகம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அதிகாரிகள் வந்து அவங்க வாங்குற சம்பளத்துக்கு முடிஞ்ச வர நியாயமான முறையில விசாரணை நடத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஏங்கி இருக்கோம். அதுவும் அவங்க வந்து யாராவதுனா ஒரு சில பெண் காவலர்கள் மட்டும் தான் எங்களுக்கு ஒரு நியாயமான முறையில விசாரணை பண்ணாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அ இங்க டிசிபி அலுவலகத்துல திருப்பூர் டிசிபி ஆஃபீஸ்ல வந்து என்னோட கேஸ வந்து ஒரு மேடம் விசாரிச்சாங்க ஒரு 2 மாசமா. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கரெக்ட்டா இது பண்ணி ஃபாலோ பண்ணாங்க. நம்ம எஸ்பி சாருடைய முன்னாள் எஸ்பி திரு அபிஷேக் குப்தாவுடைய மேற்பார்வையில இந்த மேடம் நல்லா இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அப்புறமா பல்லடம் மகளிர் காவல் நிலையத்தில கூட எங்கள் புகார் மனு விசாரிச்சாங்க. செவ்வந்தி அப்படிங்கிற ஒரு மேடம். இவங்க வந்து சரியான முறையில விசாரிச்சாங்கன்னே சொல்லலாம். ஆனா மத்த காவலர்கள பத்தி சொல்றா இருந்தா எங்களுக்கு கோவம் தான் வருது. சரிங்க ப்ரோ, இப்ப நான் இது நடந்தத என்னன்னு விரிவா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேங்களா. தொடர்ந்து வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு பதிவுக்காக நான் இப்ப உங்களுக்கு வந்து படிச்சு காண்பிச்சிருக்கேன். சரிங்களா. ஐயா, நாங்க வந்து திருப்பூர் மாவட்டத்தில வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வர்றேன். நாங்க வந்து ஆரம்பத்தில இருந்தே வாடகை வீட்டிலே இருந்ததில்ல. ஒத்தி வீடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து வீட்டோடைய ஹவுஸ் ஓனர்ட்ட குடுத்து, நாங்க வந்து 1 வருஷம், 2 வருஷத்துக்குன்னு சொல்லி வாடகை இல்லாம இருந்துக்குருவோம். அதாவது நாங்க அந்த ஊருக்கு வந்த புதுசுல இருந்தே ஆரம்பத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா, ரூபாய் 30,000, 50,000 அப்படின்னு சொல்லி வருஷங்கள் போக போக கொஞ்சமா பணம் சேஃப்டி பண்ணி ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் நாங்க வந்து ஒத்தி வீட்ல நாங்க ஆரம்பத்தில இருந்து இருந்துட்டு வந்துருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பனியன் கம்பெனில பீஸ் ரேட் அடிப்படையில வந்து வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளிங்க. நான் வந்து ரொம்பவும் நான் கஷ்டப்பட்ட பையனும் கிடையாது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தது கிடையாது.
பட் இருந்தாலும் கடன் இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு வந்து சொந்த வீடு மட்டுமே இல்லை. அதனால் வந்து வாய்ப்பு கிடைச்சா சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் எனக்கு இருந்துச்சு. எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் மேல ஆகிருதுங்க. எனக்கு 9 வயசுல வந்து ஒரு பெண் குழந்தை உள்ளது. நான் தனி குடித்தனம் தான் வாழ்ந்து வந்தேன். 9 வயசுங்க. இப்ப எனக்கு பாப்பாவுக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் 10வது பிறந்தநாள் வந்து வந்துச்சு. ஏன்னா இந்த பெட்டிஷன் எழுத போகும்போது 9 வயசு தான் பாப்பாக்கு. ஓகேங்களா? அதே மாரி வந்து எனக்கு வந்து உடன் பிறந்த சகோதரன் வந்து ஒருத்தன் மட்டும் இருக்கிறான். அவனோட பேர் கண்ணன். அவன் வந்து என்னுடைய சகோதரனும் எங்க அம்மாவும் வந்து தனியா அவங்க வந்து ரூ. 3,00,000 அவங்களும் ஒரு ஒத்தி வீட்ல தான் இருந்தாங்க. என்னோட தம்பி சகோதரனுக்கு வந்து திருமணமாகி 4 வயசுல வந்து ரெட்டை பெண் குழந்தைகள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ரெட்டை ட்வின்ஸுங்க. ஆனா என்னோட சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல வந்து இறந்துட்டாப்புல. என்னுடைய தம்பி வந்து கண்ணனுடைய மரணத்திற்கும், இந்த பல்லடம் காவல்துறைக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். அத பத்தி நான் விரிவாவே சொல்றேன். அதே மாரி என் சகோதரனுடைய இருப்பக்கம் சொல்றீங்களா? ஐயா என்னுடைய மனைவியின் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணத்துக்கு வந்து ஒரு 10 பவுன் வரைக்கும் நகை போட்டிருந்தாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, என்ட்ட ரூ. 11,00,000 வரைக்கும் நான் பணம் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறனால, இதுக்கு வந்து கோர்ட்ல வந்து சரியா என்ட்ட எப்புட்றா என்ட்ட இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான். இந்த மாரி எனக்கு வந்து ஒரு 10 பவுன் வரைக்கும் எங்க வீட்ல, அதாவது எங்க மாமியார் வீட்ல, மாமனார் வீட்ல போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, பல்லடம் தங்கலட்சுமி நகை கடையில வந்து நகை சீட்டுலாம் போட்டிருந்தேன். ஐயா எங்களுக்கு வந்து ஒத்தி வீடு ஒவ்வொரு முறையும் பல்லடத்துல புரோக்கர் நவாஸ்கிறேன் பாருங்க. புரோக்கர் நடராஜ் ஐஸ்கார்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல. அவர் தான் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு வந்து ஒத்தி வீடு பார்த்து குடுப்பாரு. அவங்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஒரு கமிஷன் தொகையை குடுப்போம். அவங்க பையன் வந்து எங்க கூட க்ளோஸா இருந்த பையன் தான். அந்த ஐஸ்காரர் தான் எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒத்தி வீடு பார்த்து குடுப்பாரு ரெகுலரா. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாரி நானும் என் ஒய்ஃபு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வாடகைக்கு தான் இருந்தோம் ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் நாங்களும் ஒத்தி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இந்த நடராஜ் ஐஸ்கார் அப்படிங்கிறவர் பார்த்து குடுத்த வீடு வந்து ஜெயக்குமார்ன்னு சொல்லி ஒரு புரோக்கர் தாங்க. அந்த ஜெயக்குமார்ங்கிற புரோக்கர் வீட்ல தான் நாங்க வந்து, அதாவது ஜெயக்குமார்ங்கிற புரோக்கர் அவர் வீட்ல அவங்க அவங்க ஹவுஸ் ஓனருங்க. நாங்க அவங்க வீட்ல வந்து குடியிருந்தோம். ஒரு ரூ. 1,50,000 வந்து ஆஸ்பரா ஸ்ட்ரீட் வீட்ல அந்த ஜெயக்குமார் அண்ணன், அவர் புரோக்கர் தான். அவங்க வீட்ல வந்து ஒரு 2 வருஷம் நாங்க குடியிருந்தோம். எவ்வளவு? ரூ. 1,50,000 ஒத்திக்கு. ஆனா அப்போ வந்து இந்த நவாஸ் அப்படிங்கிற இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயக்குமார் அண்ணன் கூட அந்த வீட்டுக்கு நாங்க குடியிருக்கும்போது அப்பப்போ வந்து போயிருப்பான். ஆனா நாங்க அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை வச்சதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, புரோக்கர் ஜெயக்குமார் வீட்ல வந்து நாங்க 2 வருஷம் மட்டும் இருந்தோம் பார்த்தீங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ரூ. 3,00,000 நாங்க வந்து ஒரு ஒத்தி வீடு பார்க்குறோக்கலாம்னு சொல்லியிருந்தோம். யாருன்னா, இந்த நமக்கு ரெகுலரா பார்க்குற நடராஜ் ஐஸ்காரர் தான். அதனால வழக்கம் போலவே வந்து எங்களுக்கு வீடு பார்த்து தரும் புரோக்கர் நடராஜ் ஐஸ்காரர வந்து வேற ஒரு வீடு பார்க்க சொன்னோம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஓ காலனியில வந்து எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூ. 3,00,000 வந்து மொத வந்து டைல்ஸ் போட்ட வீடுக்கு நான் அப்பதான் மொத நான் வந்து குடி வரேன். சரி, ஒரு நமக்கு ரூ. 3,00,000 வரைக்கும் நம்ம இருக்குது, நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இந்த காசுல வந்து நம்ம வந்து ஒரு டைல்ஸ் போட்ட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அ அ இந்த வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல. ஓகேங்களா? இது வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு தான் அங்க வந்து குடியிருந்தோம் முக்காவாசி அங்க. 2021ல இருந்து 2022 வரைக்கும் அந்த பாதி மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல நான் ரூ. 3,00,000 டைல்ஸ் போட்ட வீட்டுக்கு போனேன் பார்த்தீங்களா? அந்த வீட்ல வந்து 1 வருஷத்துக்கு மட்டும் தான் வந்து அக்ரீமெண்ட் நாங்க போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் அக்ரீமெண்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா? இப்படி வந்து அந்த ரூ. 3,00,000 ஒத்தி வீடு வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல இருந்து 2022 ஒரு பிப்ரவரி மாசம் வரைக்கும் தான் அங்க நாங்க இருந்தோம். அது வந்து 1 வருஷம் மட்டும் தான் நாங்க அக்ரீமெண்ட் போட்டிருந்தோம். அப்பதான் வந்து வேற ஒரு வீடு பார்க்க சொல்லி புரோக்கர் நம்ம ஐஸ்கார்ட்ட வந்து சொல்லியிருந்தோம். அப்பதான் அந்த நடராஜ் ஐஸ்கார் கூடவே முறை எங்க வீட்டுக்கு இந்த 420 நவாஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? எங்க வாழ்க்கையவே மாத்தி போட்ட அந்த நவாஸ் வந்து அவங்க கூடயே வந்திருந்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து இந்த நவாஸும் ஐஸ்காரரும் கொஞ்சம் இணைஞ்சு புரோக்கர், அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா? இந்த இந்த நவாஸுங்கிறவன் பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட மட்டும் இல்ல. எல்லார் கூடயும் அப்பப்போ இந்த மாரி இடம், வீடு இந்த மாரி இருந்தா சொல்லுவாங்க. இவன் பார்ட்டி கொண்டு போவான். அவங்க வந்து ஆட்கள் இருந்தாலும் சரி, இவன் பார்ட்டி குடுப்பான். அந்த மாரி பேசி கொஞ்சம் அவங்களுக்கு கமிஷன மட்டும் இவங்க எடுத்துக்கிருவாங்க. அந்த மாரி தான் இந்த நவாஸுங்கிறவன் வந்து பண்ணிக்கிருந்தான். என்னைய ஏமாத்துன இந்த பையன். ஓகேங்களா? அந்த மாரி எங்களுக்கு ரெகுலரா வந்து எங்கள வீடு பார்த்து தர்ற அந்த ஐஸ்காரர் கூடவே இந்த நவாஸ் வந்திருந்தால, அப்பதான் வந்து இந்த மாரி எங்களுக்கு மொத இவன நாங்க பார்த்துருக்கோம். இந்த நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில இருக்கிற அனைத்து பொருட்களுக்குமே இணைஞ்சு தொழில் செய்து வந்தான். இவன் தான் பின்னால் எங்க வாழ்க்கையவே வந்து நாசமாக்கப் போறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ வந்து 3வது பேட்ச்சுக்கு எடுத்து படிக்கிறேன். அ எங்களுக்கு வேறு ஒரு வீடு, ஒத்தி வீடு பார்க்கறதுக்காகவே ஐஸ்காரர் கூடவே நவாஸ் வந்திருந்தான். அப்பதான் அந்த நவாஸ் வந்து கேட்டீங்கன்னா, மாணிக்கபுரம் ரோடு அப்படிங்கிற ஏரியாவுல வந்து ஒரு அழகிய ஒரு தனி வீடு ஒண்ணு ஒத்திக்கி இருக்குது.
ஓகேவா? மாணிக்கபுரத்தில அந்த வீடு வந்து ஒரு புது வீடுன்னு சொல்லி, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் வந்து ஒத்திக்கி குடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. ஆனா, நான் அந்த வீட்ட உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, மேலும் அந்த வீட்டை வந்து உங்களுக்காக நான் ரூ. 3,00,000 நான் வந்து கண்டிப்பா முடிச்சு தரேன். அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஐஸ்கார் கூடவே இந்த நவாஸ் சொன்ன வீடு, இந்த நான் சொல்ற இந்த வீடு ஓகேங்களா? மாணிக்கபுரம் ரோட்ல ஒரு புதுசா ஒரு வீடு, தனி வீடு இருக்குன்னு சொல்லி நவாஸ் சொல்றான். இது வந்து ஐஸ்காருக்கு வந்து இந்த வீட்டோட ஓனர்லாம் அவர் பார்த்ததும் கிடையாது. எங்களுக்கு ரெகுலரா பார்த்து குடுக்குற ஐஸ்காருக்கு வந்து இந்த வீடோட ஓனர் தெரியாது. பட் இவன் சொல்றான், வீடு சொல்றான்னு சொல்லி எனக்கு சூர்யா எனக்காக அவர் காட்டுறாரு. ஓகேங்களா? அந்த மாரி வந்து அந்த வீட்ட வந்து அவர் காமிக்கிறாங்க. மாணிக்கபுரம் ரோட்ல இருக்க அந்த அந்த ஒத்தி வீடு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. வீடு வந்து செம்மையா சூப்பராவே இருக்கும். நமக்கு வந்து சொந்த வீடு தான் கட்டுறதுக்கு வந்து முடியல. ஆனா, இது மாரியான வீட்ல வந்து ஒரு ஒத்திக்காவது வந்து நம்ம சொந்த வீடு மாரி வாழ்ந்தாலே கூட போதும் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது இந்த வீட்ட நம்ம ஒத்திக்கு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி நாங்க நவாஸ்ட்ட சொன்னோம். ஐஸ்கார்ட்டயும் நம்ம சொன்னோம் அது. நம்ம ரெகுலரா பார்த்து குடுக்குறது. ஆனா, இந்த வீடு ஆரம்பத்திலேருந்தே இது வந்து ஒரு விற்பனைக்கான வீடுங்க. இது வந்து ஒத்தி வீடுக்கான வீடு கிடையாது. இந்த வீடானது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்பத்திலேருந்தே சேல்ஸுக்கான விற்பனை செய்ய சொல்லி இந்த நவாஸுங்கிற புரோக்கர்ட்ட அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து சாவி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா, இந்த நவாஸ் வந்து எங்கள்ட்டருந்து பணம் பறிக்க தான் இந்த மாரிலாம் செஞ்சிருக்கிறான். எனவே அந்த போக்கிய வீட்டுக்கு நாங்க மொத வந்து ஒரு ரூ. 5,000 அட்வான்ஸ் வச்சோம். மாணிக்கபுரம் வீட்ல அந்த தனி வீடு காமிச்சிருக்கான். தனி வீடு ஓகேவா? நாங்க ஆல்ரெடி ரூ. 3,00,000 ஒத்திக்கி இருக்கிறோம். வேற வீடு வந்து அர்ஜென்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு தனி வீடு அவன் காமிச்சான் பார்த்தீங்களா? மாணிக்கபுரம் ரோட்ல அந்த வீட்டுக்காக நாங்க ஒரு ரூ. 5,000 ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வச்சோம். ஆனா, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து சிவகுமார் அப்படிங்கிற பேர்ல சொல்லி சொன்னான். இது வந்து புது வீடு, பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி, தனக்கு ரூ. 50,000 வேணும்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் கேட்கறதா சொல்லி சொன்னான். ஓகேங்களா? அப்ப நானும் என்னோட தம்பி கண்ணன் சொன்னேன் பார்த்தீங்களா? இறந்துட்டான் என் தம்பி. என்னோட தம்பி சகோதரன் அவன்ட்ட வந்து சொல்லி, அப்ப என் தம்பி வந்து இறந்து போகலைங்க. அ அவன்ட்ட சொல்லி ஒரு ரூ. 50,000 எனக்கு ரெடி பண்ணி குடுத்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் ஏற்கனவே ஒரு ரூ. 3,00,000 ஒத்தி வீட்ல இருக்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நம்ம குடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி, இப்போதைக்கு என் ஒய்ஃப் நகை நட்டுலாம் இருந்தது. நகையெல்லாம் நம்ம எதுவும் அடமானம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன்ட்ட சொல்லி ஒரு நம்ம ரெடி பண்ணி குடுத்தான் வெளியில. ஓகேவா? அந்த மாரி ரெடி பண்ணி குடுத்தான். ஐஸ்கார் என்னது எங்க காணோம் இந்த இது காணோம். ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஏற்கனவே ரெகுலரா நம்ம அந்த ஐஸ்கார் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு வந்து கூடவே இருந்ததுனால எங்களுக்கு ஒரு பயம் எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஐஸ்கார் தான முழு பொறுப்பு. இந்த நவாஸ்ங்க நமக்கு யாருன்னு தெரியாது. அப்படின்னு சொல்லி ஐஸ்கார் தான முழு பொறுப்புன்னு சொல்லி எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஏழ்ரை வந்து என்னன்னு பார்த்தா, திடீர்னு அந்த ஐஸ்காருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு. அவருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வந்து கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாப்புல. அப்பதான் இந்த நவாஸ் வந்து எங்கள முழுமையாக வந்து ஆக்கிரமித்துக் கொண்டான். இந்த சிவகுமார் அப்படிங்கிற ஓனர் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ரூ. 3,00,000 தனி வீடு எங்களுக்கு ஒத்திக்கி பார்த்து குடுத்தான்னு சொல்லி, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, சிவகுமார்ங்கிற அந்த ஓனர எங்கள்ட்ட ஃபோன்ல மட்டுமே தான் அவன் வந்து பேச வைப்பான். ஐஸ்காரரும் அவன வந்து நேர்ல பார்த்தது கிடையாது. ஐஸ்காரருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசிங் ஓனர வந்து நேர்லயும் பார்த்தது கிடையாது. நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் சிவகுமார பார்த்ததே கிடையாது. ஆனா, இந்த சிவகுமார் தான் பின்னாளில் நவாஸோட அக்கா கணவர். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அல்லமான் நவாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்களுடைய அக்கா இருக்கிறாங்க. கூட பிறந்த அக்கா வீட்டுக்காரன வந்து அவர வந்து கூட வச்சுக்கிட்டான். இந்த மாரி ஆள் மாறாட்டம் பண்ற மாரி. அந்த அக்கா கணவர் தான் சொல்லி எங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஃபோன்ல மட்டுமே வந்து பேச வைப்பான். இந்த ஹவுஸ் ஓனர் சிவகுமார் வந்து இந்த வீட்ட கிரயம் செய்யலன்னு சொல்லி, எங்களுக்கு மீதி 2,50,000 அதாவது நாங்க ரூ. 50,000 வரைக்கும் அட்வான்ஸ் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, இது புது வீடு இன்னும் எங்களுக்கு இந்த வீட்ட நான் கிரயம் பண்ணல தம்பி. கிரைய செலவுக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லி, மீதி 2,00,000த்தையும் குடுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம 2,00,000 குடுத்தா நமக்கு இந்த ரூ. 3,00,000 வீடு நமக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்க அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால வந்து மீதி நான் ஏற்கனவே 50,000 குடுத்தாச்சு. மீதி நீங்க ரூ. 2,00,000 குடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு முழுசா வந்து நான் அந்த கிரயம் பண்ணதுக்கு அப்புறமா, உடனே நீங்க பொங்கல் முடிஞ்ச உடனே அதாவது எப்பன்னா 2025 பொங்கல் பிறக்கவுமே நீங்க வந்து கண்டிப்பா வீடு குடிபெயரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா 2021 டிசம்பர்ல தான் எனக்கு இந்த நவாஸ் நல்லா பழக்கம். அந்த வீட்ல நாங்க இருந்தோம். நீங்க 2022 பொங்கல் முடியுமே போயிரலாம் அப்படின்னு சொல்லி, மீதி ரூ. 2,50,000 இங்க குடுங்க. கிரயம் செஞ்ச உடனே பொங்கல் முடிஞ்சும் குடிபெயரலாம் அப்படின்னு சொன்னான். எனவே நாங்க குடியிருந்த ஹவுஸ் ஓனர்ட்ட நாங்க ஆல்ரெடி ரூ. 3,00,000 ஒத்திக்கி இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட ஒத்தி பணம் முழுசையும் நாங்க வாங்கிட்டோம். ரூ. 3,00,000 வாங்கி, இந்த மாரி பண்ணிட்டோம். இவை நடந்தது எல்லாமே 2021 டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே. வீட்டின் ஓனர் 5,000 மட்டும் பிடிச்சது போக ரூ. 2,50,000 வரைக்கும் அவரு குடுத்துட்டாரு. நாங்க குடியிருந்த ஹவுஸ் ஓனர்ட்ட வந்து இந்த மாரி அவரு வந்து என்னன்னா, ஒரு 50,000 மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ரூ. 3,00,000 ஒத்திக்கி இருந்தோம்ல, அந்த வீட்ல வந்து நாங்க பணத்த கேட்டோம். இந்த மாரி நாங்க வேற ஒத்தி வீடு பார்த்துட்டோங்க, காலி பண்ண போறோம்ன்னு சொன்னனால, ஒரு 50,000 மட்டும் பிடிச்சிட்டு ரூ. 2,50,000 குடுத்தாரு. நீங்க காலி பண்ண போம்போது நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. அந்த ஓனர் குடுத்த 2,00,000 நாங்க நவாஸ்ட்டயே அப்படியே முழுசா ஒப்படைச்சிட்டோம். ரூ. 3,00,000 ஒத்திக்கி இருந்த வீட்டுக்கு அவரு அந்த ஹவுஸ் ஓனர் 50,000 பிடிச்சது போக ரூ. 2,50,000 குடுத்தாரு.
அந்த பணத்தை நாங்கள் நவாஸ்ட்டே ஒப்படைச்சிட்டோம். ஏற்கனவே என் தம்பிகிட்டேருந்து ஒரு 50,000 வரைக்கும் நான் வாங்கி நவாஸ்ட்ட கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அவனும் எங்கள் பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திர ஆஃபீஸில் ஒரு டம்மி பத்திரம் மாதிரி, அதாவது நவாஸ் அவனோட பேர்லேயே அவனுக்கு நான் கடன் கொடுத்தது மாதிரி ஒரு அடிச்சு கொடுப்போம், ஒரு பத்திரம் மாதிரி. பின் நவாஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு நவாஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவான். அவனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் தன்னோட தொழிலை பற்றியும் விரிவாக சொல்லுவான். அதாவது புரோக்கர் தொழிலை பற்றி. மேலும் இந்த தொழிலில் வந்து தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேனும், எனக்கு 2 அக்காவுக்கும் நான் தான் திருமணம் செஞ்சு வச்சேன். இந்த தொழிலை வந்து முறையாக கற்றுக்கிட்டோம்னா நல்ல வருமானம் ஈட்டலாம்னு சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் மூளை செலவை செஞ்சான். அதாவது அவன் புரோக்கர் தொழிலை கற்றுக்கோ. எதுக்காக இவன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் கூடயே இருந்து நம்ம புரோக்கர் தொழிலை அவன் கூடயே இருந்தால் தானே என்கிட்ட கொஞ்சமாக பணம் பறிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில், மொத்தமாக எப்படி இது பணத்தை கட்ட தர முடியும் என்ன, அந்த மாதிரி அவன் கூடயே இருக்க வச்சுட்டான். அந்த மாதிரி என் வேலையை நீ கற்றுக்கங்க, சூப்பராக வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி என் மனைவியை வந்து மூளை செலவு செஞ்சான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபோட அண்ணன் வந்து ஒரு டைல்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு வேலை செய்கிறான். அதனால் வந்து அவன் தான் என்னையும் என் அக்காவுக்கும் திருமணம் செய்து வச்சான். எனவே என் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நவாஸை பார்க்க போகும்போதெல்லாம் வந்து அவனுடைய அண்ணனோட ஞாபகம் தான் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃபோட அண்ணன் தான் வந்து 2 தங்கச்சிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்கான். இந்த மாதிரி நவாஸும் அவனுடைய அக்காங்களுக்கு வந்து அவனோட உழைப்பு, அதாவது வந்து புரோக்கர் தொழிலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தில் திருமணம் செஞ்சு வச்சுருக்கிறதா சொல்லவுமே ஒரு சிம்பத்தி கிரெடிட் ஆகுது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஒரு பையனாக இருக்கிறான், நம்ம அண்ணனை மாதிரி இவனும் கஷ்டப்பட்டு தான் அக்காக்களை கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லவுமே அவன் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வர அளவுக்கு வச்சுட்டான், பேசிட்டான் அந்த அளவுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. புரியலன்னா நான் வந்து எனக்காக இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? இப்போ 4வது பேஜுக்கு வந்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த மாணிக்கபுரோட வீடு வந்து ஒத்தி வீடு வந்து கிரயம் செய்யறதுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் காலதாமதப்படுத்திக்கிட்டே கிடந்தான். எது, எனக்கு 3 லட்ச ரூபாய்க்கு முழுசா 3 லட்சம் கொடுத்தாச்சு. இப்போ அவன்கிட்ட யார்கிட்ட, நம்ம நவாஸ்ட்ட வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீக்கிரம் ஒத்தி வீடு குடிபெயர வேணும் அப்படின்னு சொல்லி நவாஸை வந்து நாங்கள் நச்சரிச்சுட்டே கிடந்தோம். ஏன்னா காசை இந்த 3 லட்ச ரூபாய்க்கு ஒத்தி வீட்டில் இருந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பணத்தை வாங்கியாச்சு. ஓகேவா? 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அப்போ அவர் சத்தம் போடுவார்ல, ஏன்னு கேட்டால் குடியிருந்த வீட்டில் போக்கிய பணத்தை முழுசையும் வாங்கியாச்சு. ஓனரும் வீட்டை காலி செய்ய மாதிரி கூறிக்கொண்டே இருந்தார். பின் நவாஸ் சிவகுமாரோட தாயார் வந்து திடீர்னு இறந்து விட்டார்னு சொல்லிட்டான். யார்? அந்த மாணிக்கபுர வீட்டுக்கு வந்து ஒத்திக்கு குடி போகிற அந்த ஹவுஸ் ஓனர் சிவகுமார் எங்களுக்கு ஆளையை கண்ணிலே காட்டாமல் இருந்தால் பார்த்தீங்களா, அவனுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டார்னு சொல்லி, எனவே அந்த வீட்டை வந்து விற்பனை செய்ய போவதாகவும் கூறினார். இப்போ கடைசியாக வந்து என்ன பண்ணுறான், சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஆகிட்டான் அந்த சிவகுமாருங்கிறவன். அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம்மா. அப்படியே ஒவ்வொரு நாள் பொய் சொல்லி ஏமாற்றிட்டே இருந்தாங்களே. ஓகேவா? அப்படி இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா எங்கே காணோம் எழுதுனதையே, நாங்கள் கொடுத்த பணத்தை வந்து வீட்டை விற்று நாங்கள் தர்றேன்னு சொல்லியும், மேலும் எங்களிடம் ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் பணத்துக்கு வந்து நாங்கள் கொடுத்த 3 லட்ச ரூபா பணமும் இப்போ சிவகுமார்ட்ட தான் இருக்குன்னு சொல்லி நவாஸ் சொல்லியிருக்கான். அந்த பணத்துக்கு நஷ்ட ஈடும் தர்றதா சொல்லி சிவகுமார் சொன்னாராமா அப்படின்னு சொல்லி நவாஸ் எங்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசம்பர் 2021 ஓகேவா, டிசம்பர் 2021 வர மட்டுமே நீ பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போ, பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட புரோக்கர் வேலை நீ கட்டுக்கோ அப்படின்னு சொல்லி மூல சேவை செஞ்சான். நானும் பார்த்தீங்கன்னா 2021 பொங்கலுக்கு பிறகு பனியன் கம்பெனி தொழிலுக்கே நான் போகலை. இவனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பனியன் கம்பெனிக்கு சென்று விடாமல் என்னை பல லட்சங்களை பறிக்கலாம் என்று நோக்கத்துடனே இந்த மாதிரி அவன் செஞ்சான். நவாஸும் பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில் உள்ள அனைத்து புரோக்கர்களிலும் இவன் தன்னுடைய அசிஸ்டன்ட் என்றும் நம்ம தொழிலை வந்து கற்றுக் கொடுத்து இவனை வாழ்க்கையில் உசத்தலாம் அப்படின்னு சொல்லி என்னையை பற்றி அவன் சொல்லிக்கிருக்கான். மற்றவங்கள்ட்ட தான் சொன்னானா மாமா அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கடி சொல்லுவான். அதுக்கப்புறம் பல்லடத்தில் இருக்கிற முக்கிய புரோக்கர்களான யாருன்னா, இளநிக்கார் அண்ணே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், சொட்டத்தலை மாதிரி இருப்பார். அவர் நல்ல மனுஷியானா. அந்த இளநிக்கார் புரோக்கரு பாண்டின்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பனியன் கம்பெனிலே கொஞ்சம் பழக்கம். அவர் இந்த புரோக்கர் துறையில் தான் வந்து இன்வால்வ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரங்கராஜ்னு சொல்லி, இப்போ இந்த ரங்கராஜுங்கிறவர் பார்த்தீங்கன்னா, நவாஸும் அந்த ரங்கராஜுங்கிறவரும் பார்த்தீங்கன்னா 2022 3 நினைக்கிறேன் கைதாகி உள்ளே போயிட்டு வந்தவங்க. ஓகேவா? ரங்கராஜ் வந்து நவாஸோடைய கூட்டாளி. ஆனால் மற்றபடி இந்த இளநிக்கார் பாண்டியனெல்லாம் வந்து அந்த மாதிரியானுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவன்கிட்ட வந்து புரோக்கர் வேலைக்கு போய் கமிஷன் அடிப்படையில் வேலை செய்வாங்க எல்லாருமே. இந்த மாதிரி வீடு நிலம் வாங்க பார்க்க அவனுடைய சார்பில் வந்து இவங்க கூட வந்து என்னை அனுப்பி வைப்பான் அடிக்கடி. ஆனால் நான் நவாஸ்ட்ட கொடுத்த பணத்தை வந்து யார்ட்டையுமே என்னை சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லி வச்சுட்டான். இந்த பாண்டியனை இளநிக்காரன்ட்டுலாம் யார்ட்டையுமே நீ வந்து யார்ட்டையுமே சொல்லிடாத, நமக்கு திருஷ்டி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அதுக்கப்புறம் நவாஸ்ட்டு நாங்கள் கொடுத்த 3 லட்சத்தை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வீடும் ஒன்றும் தரல, பணம் லேட்டாக ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. அதனால் வந்து அப்படி இல்லைன்னா எனக்கு வேறு ஒரு ஒத்தி வீடாவது பார்த்து கொடு. ஆனால் நவாஸோ வந்து சிவகுமார் வந்து என்ன, உங்கள் பணத்தை வந்து தொழிலையும் வீட்டுக்காகவும் அவர் போட்டாருன்னு சொல்லி நவாஸ் சொல்கிறான்.
உங்கள் 3,00,000 பணத்தை வந்து சிவகுமார் வந்து வீட்டை விற்று தரேன்னு சொல்லி அந்த அதில் பூரா பணத்தையும் போட்டார். அதேமாதிரி பிஸ்னஸ்லையும் போட்டு அவர் வந்து ரோலிங் விட்றாரு அப்படிமா. அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் லாபம் பார்க்குறதுக்கு ரோலிங் விடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் மட்டும் பொறுங்க அப்படின்னு சொல்லி என்னை பிரைன் வாஷ் பண்ணான். அதுக்கப்புறம் மாணிக்கபுரோட வீட்டை வந்து விற்று விட்டதாகவும், ஆனால் உங்கள் பணத்தை சிவகுமார் தர மறுப்பதாகவும் கூறினார். சிவகுமார் வந்து எங்களை வந்து நான் சிவகுமாரை போய் எங்களை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போடான்னு சொன்னாலுமே, எதையோ பேசி எங்கள வந்து அவர வந்து நேர்ல பார்க்கவே விட மாட்டேங்கிறான். அந்த பணம் பூரா சிவகுமார்ட்டயே இருக்குன்னு சொல்லியே இழுத்து கிடந்தான். அதுக்கப்புறம் நவாஸ் வந்து எங்க வீட்ல இருக்கிற அருகில என்ன சொல்றதுன்னா, எங்க பணத்த வந்து நாங்க ரொம்பவும் கேட்டு அவன வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்னைய பிரெயின் வாஷ் எங்க குடும்பத்தையே பிரெயின் வாஷ் பண்றதுக்கு, நாங்க இருந்த வீட்டுக்கு அருகிலே அந்த பிடிஓ காலனில ஒரு ரூ. 15,00,000 வரைக்கும் ஒரு வீடு ஒண்ணு விற்பனைக்கு வருது. அத இன்னும் குறைச்சு பேசி நான் ஒரு 12 இல்ல 13 வரைக்கும் உனக்கு பேசி முடிச்சு தரேன். அப்படின்னு சொல்லி எங்கள சொல்லவும், எங்களுக்கு சொந்த வீடு ஆசைய காட்டிட்டான். இன்னொன்னு நான் அவன் கூட தானே இருக்கிறேன் பார்த்தீங்களா? அப்படிங்கிற பட்சம் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவான். நம்மள ஏமாத்த மாட்டாங்க. இந்த மாரி ஆளுக்கெல்லாம் எப்படி நம்மள கூடயே வச்சுக்கிருவாங்க. கூடயே வச்சு ஏமாத்துனா வந்து பிடிபட்ட பெரிய பிரச்சனையா நமக்கு தெரியும்ல. அதனால நம்மள ஏமாத்த மாட்டான்னு நாங்களும் நெனச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு சொந்த வீடு ஆசைய காட்டிட்டான். நான் ரூ. 3,00,000 குடுத்த பணத்த வந்து விடாப்பிடியா கேட்டதுனால சொந்த வீடு ஆசைய காட்டிட்டான். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,00,000 உனக்கு பேசி முடிச்சு தரேன். ஆனா, வேற எந்த புரோக்கர்ட்டயும் நீ வந்து வெளியில சொல்லிறாத. நான் இப்ப பேசுறது வந்து கொஞ்சம் வேர்த்து ஊத்துது. பட் யாரும் எதுவும் தப்பா நெனச்சுக்க வேண்டாம். என்ன சொல்றது? மறந்து இந்த இருக்குல்ல. ரூ. 12,00,000 வந்து வேற எந்த புரோக்கர்ட்டயும் வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஏன் தெரியுமா? சொன்னோம்னா என்னைய அதிக நாள் ஏமாத்த முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட வந்து அதிக விலைக்கு யாராவது கேட்டாங்கன்னா வித்துடுவாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டயுமே வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டான். எனவே நவாஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் குடுத்துருக்கீங்க. அதாவது பிடிஓ காலனியில அந்த சொந்த வீட்டுக்கு வந்து நம்ம சொந்த வீடுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பிடிஓ காலனியில அந்த சொந்த வீட்டுக்கு ஒரு ரூ. 6,00,000 வரைக்கும் முன்பணம் வேணும். நான் ஏற்கனவே ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் குடுத்துட்டேன். அதனால மீதி ஒரு 3,00,000 மட்டும் ரெடி பண்ணி தாங்க. மீதி பணத்துக்கெல்லாம் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம். அதாவது ரூ. 12,00,000 வீட்டுக்கு ரூ. 6,00,000 வரைக்கும் குடுத்துட்டீங்கன்னா, மீதி 6,00,000க்கு லோன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னான். எங்களுக்கும் நாம ஒத்து வீட்ல தானே மட்டுமே இருக்கிறோம். சரி இவன் மூலமா வந்து ஒரு வீடு வாங்குனா நமக்கு ஒரு நல்லது தான். சமுதாயத்தில வந்து நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறனாலயும், மேலும் என்னோட மனைவியோட அண்ணன் வந்து ஒரு டைல்ஸ் கான்ட்ராக்ட்காரர் என்பதால், நீங்களும் சரி ஒரு வீடு வாங்குங்க. அவனும் லோன் போட்டு வீடு கட்டியிருக்கான். அவன் லோன் சீக்கிரம் முடிஞ்சதுமே, நானும் உங்களுக்கு ஒரு பண உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல. அதனால அது மட்டும் இல்ல என்னோட மாமியார் வீட்லயும் சப்போர்ட் செஞ்சாங்க. அவர்கள் வந்து இருப்பது தூத்துக்குடியில சரிங்களா? இது இப்போ தூத்துக்குடியில நான் வீடு வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரை பண்ணியிருந்தேன்னா, இவன் நான் ஏமாந்துருக்கவே மாட்டேன். அவன வந்து பிட்டிய கழட்டி எப்படியும் பிடிச்சு தர்ம கட்டு கட்டியிருப்போம். ஆனா வந்து ஏமாந்தது பல்லடத்தில. அது அவனுடைய கோட்டை இது இந்த பல்லடங்கிறது. ஆனா பல்லடத்தில இவன் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கே தெரியலங்கிறப்ப தூத்துக்குடியில உங்களுக்கு எப்படி தெரியும்? எனவே நவாஸும் இந்த வீட்ல வந்து தற்சமயம் என்னைய வந்து வீட்ட காலி செய்ய சொல்லி சொன்னான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் இந்த குடியிருக்கிற வீட்டுக்கு வந்து ஃபுல் பணத்தையும் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா? அதனால வந்து இந்த வீட்ட நீங்க இப்போதைக்கு காலி பண்ணிட்டு, கொஞ்ச நாளைக்கு நீங்க போய் வாடகை வீட்ல இருங்க. பிடிஓ காலனியில இருக்கிற அந்த ரூ. 12,00,000 வீடு வந்து கிரயம் ஆனதுமே, நீங்க சொந்த வீட்டுக்கே போயிரலாங்க. நீங்கள் செல்லும் வாடகை வீட்டிற்கும் அதுவரை நானே வாடகை தர்றேன். வீட்டு செலவுக்கு நானே பார்த்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2022 21 பொங்கலுக்கு அப்புறமா 2022 ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வந்து பனியன் கம்பெனிக்கு வந்து போகாம, இவன் கூடயே தான் புரோக்கர் வேலையில கிடந்தேன். எங்களையும் அவனுக்கு தெரிந்த பல்லடம் காமராஜர் நகர் மங்கள ரோட்ல உள்ள ஒரு ரூபாய் 5,500 வாடகை வீட்ல குடிபெயர்ந்து வச்சான். அந்த ஹவுஸ் ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டீச்சர் வீடுமா ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்க அவங்க. அ அந்த வீடு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் அது. தெரிஞ்சவங்கன்னா அவங்கள்ட்ட படிச்ச பையன் அப்படி. இன்னொன்னு இவன் புரோக்கர்ங்கிறனால இவன் எல்லார் வீட்டுக்கும் வர வைக்கிறப்பான். அப்ப அந்த மாரி இருக்கப்போது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 2022ஆம் தேதி 22வது வருஷத்துல வந்து நாங்க வந்து அந்த வீட்டுக்கு குடி போனோம். ஓகேவா? பிப்ரவரி 22ல 2022ல பிப்ரவரி 2022லேருந்து நாங்க வாடகை வீட்டுக்கு குடி போயிட்டோம். இவன் சொன்னதுனால. ஏன்னா நமக்கு சொந்த வீட்டுக்கு ஆசைய காமிச்சுட்டான் பார்த்தீங்களா? அப்படிங்கிறனால இவனுக்கு வந்து குடி போயிட்டோம். குடி போயிட்டோம். அந்த ஹவுஸ் ஓனரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கமுத்து. ஓகேவா? இப்ப நாங்க வந்து வேற வீட்ல வேற ஒரு வீட்ல இப்ப நாங்க இருக்கிறோம். இப்போதைக்கு நான் ஒரு 2025க்கு அப்புறமா நாங்க வந்து வீடு குடி மாறிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து வேற ஒரு இல்ல. இது 4வது பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ 5வது பேட்ச்சுக்கு வந்திருக்கேன். பின் நவாஸும் பார்த்தீங்கன்னா, அவனோட அவங்க வீட்டு ஆளுக கூட பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நவாஸ நெருங்கி பழக வச்சாங்க. அவங்க மேல் நம்பிக்கை ஏற்படுத்துற அளவுக்கு வந்து ரொம்பவே பழக வச்சான். என்னைய வந்து அவர்களோட குடும்பத்தாரோட புதுசாக வந்து என்னைய என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறான்னா,
இவன் என் கூட வந்து புதிதாக தொழில் கற்றுக்கொள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். மேலும் நான் வந்து இவனுக்கு புதிய வீடு வேறு வாங்கி தர போகிறேன்னு வேறு அவங்ககிட்ட சொன்னான். அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது நவாஸோட அண்ணா அல்லமான்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, அல்லமானு, சகாபுதீன், ஆரிபுனிசா, அவங்க அம்மா ஆரிபுனிசா, அவங்க அப்பா வந்து சகாபுதீன், அப்புறம் அவங்களோட இந்த மாதிரி எல்லார்ட்டையுமே என்னை சொல்லி என்கரேஜ் பண்ண வச்சான். அவங்களும் பார்த்தீங்கன்னா, நீ நவாஸ்கிட்ட வந்து மீதி 3,00,000 பணத்தை ரெடி பண்ண கூறியதால் வந்து எங்கள் நகைகளில் வந்து நாங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து அடை வச்சோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே 3,00,000 ரூபா வரைக்கும் அவன்கிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஒத்தி வீட்டு பார்க்குறதுக்காக சொன்னது கொடுத்தாச்சு. அந்த சொந்த வீட்டுக்காக எங்களை பிரைன் வாஷ் பண்ணால் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம 6,00,000 ரூபா தேவைப்படுது. மீதி 3,00,000 அவனுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக நாங்கள் எங்கள் நகைகளை வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் அப்போதைக்கு கொஞ்சம் தற்சமயத்துக்கு வந்து அடமானம் வச்சோம். அது ஆமாம், அடமானம் வைத்தும் இன்னும் சில நகைகளை வந்து கவிதா ஃபைனான்ஸில் நாங்கள் அடமானம் வச்சும் கொடுத்தோம். கிரய செலவுக்கு மட்டும் வந்து இப்போதைக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கவிதா ஃபைனான்ஸில் இருந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா வந்து நவாஸ் மூலமாக இந்த முருகன் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு தனியார் நகைகளில் வந்து அடமானம் வச்சோம். கவிதா ஃபைனான்ஸ் அடமானம் வச்ச நகைகளுக்கு இன்னும் பணம் வேணும், அவனுக்கு தான் என்கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டே இருக்கணுமே, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த கவிதா ஃபைனான்ஸில் இருந்த நகைகளை வந்து திருப்பி இந்த முருகன் ஜுவல்லரிஸுங்கிற நகைகளை அடமானம் வைக்க சொன்னான். இந்த முருகன் ஜுவல்லரி நகைக்காரர் வந்து நவாஸ் மூலமாக எனக்கு பழக்கம். அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல மனுஷன் தான். அவரும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த முருகன் ஜுவல்லில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்புறதுக்காக தான் அல்லம்மான் மேலே வந்து நான் வந்து புகார் கொடுத்துக்கிட்டே கிடக்குறோம். இப்போ 2026 பிறந்துருச்சு இப்போது. ஓகேவா, சரி அதை விடுங்க, பார்த்துக்கலாம். மேலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இது நல்லா பாருங்கள், என்னுடைய மனைவியோட தாலியை முதற்கொண்டும் நாங்கள் முருகன் ஜுவல்லர்ஸில் வந்து அடமானம் வச்சோம். ஓகேவா, இது வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் வந்து சில டைமில் வந்து அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வந்து போலீஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லினால சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. இருந்தும் அந்த பிடிஓ காலனியோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரைய மாறதுக்கு வந்து காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சொத்து தகராறு இருக்குது. இந்த 11,00,000 ரூபாய்க்கு சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லி நான் 6,00,000 ரூபா கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமும் அந்த வீடை வந்து இன்னமும் காலதாமதப்படுத்திக்கிட்டே கிடந்தான். அப்படி இருக்க போகும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் என்னது சொந்த வீட்டில் வந்து நான் படித்து பார்க்கட்டுன்னு சொல்கிறனால கொஞ்சம் இதாகுது. ஏன்னா ஒரு கோர்வையாக வரணும் பார்த்தீங்களா. 3,00,000 எனக்கும் என்னுடைய வேலைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகேங்க. இந்த என் ஒய்ஃபோட தாலியுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த முருகன் ஜுவல்லரி காட்ட நம்ம அடமானம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முழு பணம் எல்லாம் கொடுத்தாலுமே அந்த 6,00,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டா நம்ம வீட்டை கிரையம் பண்ணி கொடுத்துருவான், மீதி 5,00,000 லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே சொன்னான். ஆனால் அதுக்குமே வந்து அந்த வீட்டில் வந்து சொத்து தகராறு இருக்குது, அந்த தகராறு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்கு இழுத்தான். இழுத்துட்டு கடைசியில் அந்த சொத்து தகராறு வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுத்ததுக்கப்புறமா நாங்களும் ஒத்தி வீட்டில் இருந்து வாடகை இல்லாமல் இருந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். என்ன அப்படிங்கிறப்ப அந்த வீட்டுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் எங்கள்கிட்ட முழு பணமாக பிடுங்குற வரைக்கும் வந்து வாடகையும் சரியாக தரல. என் மாமனார் வீட்டில் கொஞ்சம் வெளியே அப்படி கொஞ்சமாக கடன் வாங்கிட்டு கிடந்தே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறமா எனக்கு டென்ஷன் ஆகி போய் அவன்கிட்ட வந்து நான் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து என்னைய வேலைக்கு கம்பெனி வேலைக்கும் போகப்படலை, அவங்க கூடயே வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்து சம்பளமும் தர மாட்டேன்ட்டான். ஓகேவா, எனக்கு வர வேண்டிய வருமானத்தை வந்து கமிஷன் அடிப்படையில் அந்த வர வேண்டிய வருமானத்தை வந்து சும்மா கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு டம்பி பத்திரம் மாதிரி போட்டு கொடுத்துட்டே கிடந்தேன் அதுக்கு தனியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, எனக்கு வந்து ஊதியமும் தரலை, அவனிடம் வாக்குவாதம் செஞ்சோம். பின் அவன் என்னோடய வீட்டுக்கு வந்து அவனுடைய தாய் தந்தைகிட்ட வந்து நாங்கள் நடந்ததெல்லாம் சொன்னோம். அது அவங்க அப்பா மட்டும் நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா ஒரு என்னது நடந்ததை கூறியதை பின் ஒரு 4-5 முறை பார்த்தீங்கன்னா, அப்புறம் பல்லடம் காவல்துறையினருக்கு வந்து என்னையை அனுப்பி வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணியை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிகிட்டே கிடப்பான். அந்த காவலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ வேலுச்சாமி, வேல்முருகன், திருமால், இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். இது எதுக்குன்னா, அவன் கூட என்னை புரோக்கர் வேலைக்கு வச்சுட்டான் பார்த்தீங்களா. நைட் ஆனால் அப்பப்போ வாரத்துக்கு 2-3 நாள் எப்படியும் வந்து ஏதாவது அந்த சாப்பாடு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுவான். ஆனால் இது இவன் ஃப்ராட் தனம் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் போலீஸை கைக்குள்ள வச்சுக்கிறான், நமக்கு தெரியாது அப்போ அந்த டைமில். அப்போ வந்து இவன் எனக்கும் எந்த ஒரு வருமானமும் தரமும் தரவே இல்லை. இவன் கூட புரோக்கருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம், வாடகை காசும் தர மாட்டேங்கிறான், எதுவுமே தரலைன்னு சொல்லி எனக்கு சாப்பாட்டுக்கே எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து தான் பணம் தர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நானே பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறேன் அவங்கள்ட்ட. ஆனால் நீ மட்டும் என்னடானா இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் வந்து பிச்சை போடுறியா, ஏன்னா எனக்கே அவன் சோறு போட மாட்டேங்கிறேன், போலீஸ்காரங்களுக்கு பிச்சை போடுறானே அப்படின்ட்டு. அவங்க என்ன சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட நாங்கள் வாக்குவாதம் செஞ்சோம். எது போலீஸ்காரங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி வாக்குவாதம் செஞ்சோம். அதற்கு வந்து அவன் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு வளர்புறை கடையில் வந்து என் மேலே தேவையில்லாத ஒரு பழியெல்லாம் போடுறாங்க, அதனால தான் நான் சீக்கிரம் கவுன்சிலர் பதவிக்கு வேறு நிற்கலாம்னு இருக்கிறேன்,
அதனால் எனக்கு இவங்க தயவு தேவை அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் போலீஸ்காரவங்களுக்குலாம் நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு பிரியாணிலாம் வாங்கி தரேன், அதை நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறமா எதுக்குடா போலீஸ்காரவங்களாம் நீ சாப்பாடுலாம் வாங்கி தர, அவங்க பிச்சைக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டதுக்கு அப்புறமா எனக்கு தேவையான மளிகை ஜாமான் வீட்டில் வாங்கி போட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் வீடியோ காலனியில் வந்து 12 லட்சம் வீடும் கிரயமாகிறதுக்கு காலதாமதப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால என்னோட பணத்தை, அதாவது 6 லட்ச ரூபா பணத்தை தர சொல்லி நாங்கள் சண்டை போட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய வருமானத்தை மட்டும் அவன் இல்லை எனக்கு தர வேண்டிய சம்பள காசையாவது கொடுறான்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து வீடு கிரயமாகும் பொழுதுலாம் என்னோடய வருமானத்தை வந்து கணக்கில் மட்டும் வச்சுக்கிடுவோம். அந்த பணத்தை வந்து அந்த பணத்தை அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய அம்மா ஆரிபி நிசா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூளையில் சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியும் அதில் வந்த பணத்தை வந்து நான் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டேன், செலவு பண்ணி விட்டேன் என்றும் அவனும் அவனுடைய தாயார் மட்டும் எனக்கு தர வேண்டிய வருமானம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வருமானத்தை மட்டும் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு வந்து எனக்கு பல்லடம் ரோட்டரி வக்கீல் சங்கத்தில் வந்து எனக்கு அடிச்சு கொடுத்தாங்க. அது நான் கொடுத்த பணத்துக்கு கிடையாது. எனக்கு தர வேண்டிய வருமானம் உனக்கு நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், அந்த பணத்தெல்லாம் வந்து இப்போது நான் தரல, ஆனால் வந்து அதை எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டேன். இந்த பணமெல்லாம் மொத்தமாக வந்ததுக்கப்புறமா நான் உனக்கு முழுசாகவே நான் சொந்த வீடு ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கு மட்டும் ஒரு ரோட்டரியில் வக்கீல் சங்கத்தில் வந்து அந்த நவாஸுங்கிற பையனும் அவங்க அம்மா ஆரிபனிசாங்கிறவங்க மட்டும் வந்து இந்த மாதிரி பத்திரம் அடித்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து வரல. அவர் வந்து அந்த உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னால் நாங்கள் அது பெருசாக எடுத்துக்கல. இவன் ஃப்ராட்னு எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா அப்படிங்கிறனால. அவனுடைய தந்தையும் அண்ணன் அல்லம்மானும் வரவில்லையான்னு கேட்டதுக்கு எதை சொல்லி சமாளிப்பான். பிடிஓ காலனி வீடு வந்து கிரயம் ஆக காலதாமதப்படுத்துனதுக்கு அவனோட சென்று நாங்கள் விவாதம் செஞ்சோம். அது இந்த பணம் ஃபுல்லாகவும் கொடுத்தாச்சு, அப்புறம் இன்னமும் எங்களுக்கு வீடு ஏன்டா கிரயமானு சொல்லி நாங்கள் போய் விவாதம் செஞ்சோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் எங்களை ஒரு மூல செலவு செஞ்சான் பாருங்க, அதை மறக்க முடியாது. இதுதான் வந்து பெரிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை வந்து அவன் மாணிக்கப்புரம் ரோட்டில் இருக்கிற நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா. ஆரம்பத்தில் வந்து இந்த ஐஸ்காரரும் இவங்களும் சேர்ந்து ஒத்தி வீடுன்னு சொல்லி ஒன்று பார்த்தாங்களே, அந்த தனி வீடு அது செம்மையான வீடு. அந்த வீடை இப்போ வந்து சிவகுமார் தான் ஹவுஸ் ஓனர் சொன்னார் பார்த்தீங்களா. அவர் வந்து இப்போ அந்த வீட்டை வந்து அவசர தேவைக்காக அந்த வீட்டில் இப்போ இருக்கிறவங்க அந்த வீட்டை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியும், அந்த வீட்டை நான் எனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எங்களை மறுபடியும் திரும்ப பிரெயின் வாஷ் பண்ணால். அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் பேர் வந்து நாகராஜன் சொல்லி எனக்கு சொல்லி அறிமுகப்படுத்தினான். ஓகேவா? இப்போ வந்து 5 பக்கத்துக்கு பிடிச்சிட்டேன், இப்போ 6வது பக்கத்துக்கு வரேன். அந்த மாணிக்கப்புர வீட்டில் இருக்கிற வந்து அழகிய தனி வீடு தான் எங்களுக்கு முதல்ல வந்து ஒத்தி வீடாக வந்துச்சு. அந்த வீடு வந்து 22 லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னான். உனக்காக நான் 19 லட்சத்துக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம முன்பணம் வைக்கணும். எது இப்போ மறுபடியும் புதுசாக சொன்னால் பார்த்தீங்களா, இந்த அழகிய தனி வீடு செம்மையான வீடு மாணிக்கப்புர ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க பல்லடத்தில். அந்த ஏரியாவில் அந்த வீடு, அதாவது எங்களுக்கு பார்த்த ஒத்தி வீடு தனி வீடு, அந்த வீடு வந்து விற்பனைக்கே வருது அப்படிங்கிறனால அந்த வீட்டுக்கு இப்போ வந்து நமக்கு அங்கே ஒரு நம்ம அட்வான்ஸ் மாதிரி வைக்கணும். எங்கே அந்த இதை காணோம், அது 5 லட்ச ரூபா அதுக்கு கேட்டிருந்தான். ஒரு 5 லட்சம் மட்டுமாவது இந்த வீட்டுக்கு நான் எப்படியாவது நீ பணம் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொன்னான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் அந்த பிடிஓ காலனியில் இருக்கிற வீட்டுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போது எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் வந்து நம்ம ஒத்தி வீட்டுக்கே போனாலே போதும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தோம். அப்படி நினச்சிக்கிருந்த அந்த வீடு நமக்கு இந்த முறை நமக்கே ஒரு விற்பனைக்கே வருதே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு மூல செலவு செஞ்சுட்டான். மிகுந்த நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சோம். ஏன்னா மீண்டும் பணத்தை ரெடி பண்ணி அந்த வீட்டை வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணுங்கள் மறுபடியும். ஆனால் இந்த முறை நம்ம நவாஸை நம்ம ஃபேமிலி நாங்கள் நம்பலை, யாருமே நம்ப வேண்டாம். அதனால் அவனோட வீட்டாரில் போய் நம்ம கேட்போம், அவங்களோட வீட்டார் எல்லாத்தையுமே கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவனுடைய குடும்பம் முழுசுமே ஒரு நல்ல ஒரு பழக்கம் பழகியிருந்தாங்க. மேலும் நவாஸோட 2 அக்காமார்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பழக்கம் தான் எங்களுக்கு. ஏன்னா அவன் தான் அவங்க கூட குடும்பத்தாருக்குள்ளே பூராமே நெருங்கி பழக வச்சான் பார்த்தீங்களா. அதனால் இதை நான் நாங்கள் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், பட் பேப்பரையும் உங்களுக்கு படித்து காட்டுங்கிறத தான் பண்ணியிருக்கேன். நவாஸ் என்னை வந்து அவ்வப்போது வீட்டுக்கு வந்து எதுக்காக அவங்க அக்கா எனக்கு பழக்கானு கேட்டிங்கன்னா, அவன் என்னை அப்பப்போ வந்து எடுபடி வேலை மாதிரி கொஞ்சம் வேலை வாங்குவான். போலீஸ்காரங்களுக்கு எப்படி பிரியாணி வாங்கி கொடுக்க, கறி வாங்கி தருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க அக்கா வீட்டுகளுக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்குறதுக்கும், அவங்களுடைய நவாஸோடைய தாய் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகரில் வந்து அவங்களுடைய மிச்சர் கடை, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கடையில் வந்து என்னோடய வண்டியில் போய் அடிக்கடி அவனை போய் விட்டு வர சொல்லுவாங்க. மேலும் நவாஸோட அண்ணன் அல்லம்மான் அவர்களும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஊட்டும் வகையில் நல்லாவே பேசுவாப்புல. ஏன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மாணிக்கப்புர ரோட்டில் வந்து மீட்டை முடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற அனைவர்களும் நாங்கள் போய் கேட்டோம்.
அதனால தான் எனவே அப்போ தான் இறந்து போன என்னோட சகோதரனுடைய கண்ணன் அவன் நகைகளை வந்து அடமானம் வச்சும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நம்ம ரூ. 6,00,000 வந்து பணம் கேட்குறான் பார்த்தீங்களா? அப்போ வந்து என்னோட தம்பி வந்து சில நகைகள் அவன்ட்ட இருந்தது. அவனுடைய நகைகள் நாங்க கொஞ்சம் அடமானம் வச்சும், சில சொந்த பந்தங்கள்ட்ட கடன் வாங்கி, என்னோட மாமனார் வீட்ல வந்து ரொக்கமாவும் மொத்தமா வந்து அவன்ட்ட வந்து ஒரு ரூ. 5,00,000 வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி குடுத்தோம். அதாவது மொத்தமா குடுக்கல. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 2,00,000 வரைக்கும் குடுத்தோம். அந்த ரூ. 2,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முன்பணமா ஃபர்ஸ்ட்டு கேட்குறப்ப தான் அவங்க அம்மா, அப்பா, அப்புறம் அந்த அல்லம்மான் அண்ணா இவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்க இந்த அங்கமுத்து வீட்ல குடியிருந்தோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அங்க வச்சு நாங்க எல்லாரும் அந்த வீட்ல வச்சு எல்லார்ட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாரி சொல்லி நாங்க குடுத்தோம். ரூ. 2,00,000 வரைக்கும் மட்டும் அது வந்து உங்க அப்பா, அவங்க அம்மா இதுக்கு உங்க அண்ணன் கையில குடுத்து, இல்ல நீங்க எல்லாரும் தாங்க பொறுப்புன்னு சொல்லி அவங்களும் வாங்குனாங்க. தைரியமா குடுங்க அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுக்கு அழைத்து அவர்கள குடுத்தோமா, இதற்கு வந்து அல்லமானும் பார்த்தீங்கன்னா, அல்லமா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாணிக்கபுரோட வீட்ல இருக்கிற சொன்ன அந்த வீட்டோட அருகே தான் என்னுடைய ஃப்ரெண்டோட வீடுலாம் இருக்குதுங்க. ஸோ நீங்க தைரியமா போய் பணத்த ரெடி பண்ணி குடுங்க. மீதி பணத்தெல்லாம் ரெடி பண்ணி குடுத்துருங்க. அ நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அல்லமானும் சொன்னாரு. அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள்லாம் வச்சு ரூ. 2,00,000 வரைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா, மீதி பணத்த வந்து நவாஸ்ட்ட நீங்க ரெடி பண்ணிக்கங்க. மீதி பணத்த வந்து நவாஸ் ரெடி பண்ணி குடுத்த பிறகு, அல்லம்மான வீட்டார்கள் எல்லாருமே இன்னும் ஒரு வாரத்துக்கு உள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வீடு கிரயமாயிரும்ன்னு சொல்லி, எல்லாருமே எனக்கு வந்து இது ஒரு தைரியமா இருங்கன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. யாருன்னா, நவாஸோடைய அண்ணன் அல்லமானு, அவங்க அப்பா சகாபுதீனு, அப்புறம் ஆர்மீஸ் அவங்க எல்லாருமே வந்து, நீங்க ரூ. 2,00,000 வரைக்கும் இப்ப எங்க வச்சு குடுத்துட்டீல்ல, நீ தைரியமா மீதி பணத்த டக்கு ரெடி பண்ணி குடுத்து, வீட்ட 1 வாரத்துக்குள்ள கிரயமாயிரும். நீ தைரியமா இரு. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆகலன்னு நீ என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னோட அது மட்டும் இல்லாம சில தேவைகளுக்காகவும் லோன் ரெடி பண்ணி தர்றதுக்காக, அதாவது என் பேர்ல வந்து எந்த சொத்தும் இல்லைங்கிறனால, உன் வண்டி புக்க குடு, அத வந்து நானு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாரேன்னு சொல்லி வாங்குனான். ஏன்னா, என் வண்டி புக் என் ஃப்ரெண்டோட பேர்ல இருக்குது. அதனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கி தாரேன்னு சொல்லி வாங்கி, அத வந்து அவன் பேர்லயே சிவமுருகன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அடகு வச்சுட்டான். இப்போ வரைக்கும் அந்த வண்டி புக் அங்க தான் இருக்குது. இது அல்லம்மான் அண்ணன் தான் கொஞ்சமா கட்டி தாரேன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காப்புல. இன்னும் தரல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனது வண்டியையும் படம் அப்புறம் அதே மாரி என் வண்டியையும் பார்த்தீங்கன்னா, துத்தேரிபாளையத்தில வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா வந்து இவன்ட்ட ஏமாந்தவங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில சொன்னாங்க. ஆனா, அந்த அக்காவுக்கும் இவனுக்கும் உள்குத்து கூட்டாளிங்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்து அந்த அக்காவுக்கும் இவன்ட்ட பணம் வாங்குறதுக்கு அடிக்கடி வந்து வர்றாங்க. ஸோ அந்த துத்தேரிபாளையத்தில சேர்ந்த அந்த அக்கா வீட்ல போய் என் வண்டிய வந்து விட்டுட்டு வந்திருக்கான். அவங்கள்ட்ட வண்டிய விட்டு அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் வாங்கியிருக்கான். என் வண்டி புக்க அடமானம் வச்சு ஒரு தனி ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான். புரியுதா? அதுக்கப்புறம் என்ட்ட வண்டி இல்லாதனால என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? எனக்கு வண்டி இல்லாதனால என்ன வீட்லயே உட்கார வச்சுட்டான். எனக்கு வீட்லயே இருக்கிறப்ப நான் வந்து அ வ அவன் வந்து எனக்கு இந்த வீட்டு வாடகை மட்டும் அப்போ குடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இந்த ரூ. 6,00,000 பணம் பத்திரம் அடிச்சு குடுத்ததுக்கு அப்புறமா, இது மட்டும் வாடகை மட்டும் குடுத்துட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வீட்லயே கிடந்துட்டு அவனுக்கு வந்து விளம்பர பலகை வந்து அடிச்சிட சொல்லுவான். விளம்பர போர்டுனா, இந்த மாரி வீடு வாடகைக்குலாம் வந்து வீடு இருக்கு. வாங்க அப்படின்னு சொல்லி நிலம் வீடு விற்பனைக்குன்னு சொல்லி போர்டு மாரி அடிக்க சொல்லி வீட்லயே என்ன ஏன் என்ட்ட வண்டி இல்ல. வண்டிய துத்திரிபாளைய அக்கா வீட்ல அடமானம் வச்சுட்டுருக்கான். ஓகேவா? அப்படிங்கிறப்போ வந்து வீட்லயே என்ன உட்கார வச்சு இந்த மாரி போர்டு செஞ்சு தா உனக்கு ஒரு ரூ. 10 பீஸுக்கு ரூ. 10ன்னு சொல்லி டெய்லி ஒரு 100 பீஸ், 200 பீஸ்ன்னு சொல்லி போர்டு அடிக்க வச்சு, அதில வீட்லயே என்ன உட்கார வச்சுட்டான். ஓகேவா? 6 பேஜ் முடிஞ்சு இப்ப 7வது பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு தொகையும் குடுத்ததுக்கு அப்புறமா, நவாஸோட குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து, "நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க முழு பணத்துக்கும் நாங்க பொறுப்பு." அப்படிங்கிறத சொல்லி, "நீங்க கவலைலாம் பட வேணாம்னு" சொல்லி. எதுக்குன்னா, அ நம்ம வந்து நான் குடும்பத்தார்ட்ட வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூ. 2,00,000 வரைக்கும் எல்லாரையும் வச்சு அட்வான்ஸ் குடுத்துட்டு, மீதி பணத்த நவாஸுக்கிட்ட தான் நான் பணத்தெல்லாம் குடுத்தேன். ஏன்னா நகை அடமானம் வச்சு வெளில சொந்த பந்தங்கள்ட்ட வாங்கி குடுத்தது. எல்லாமே வந்து அமௌண்ட்டா தான் குடுத்தது. அக்கவுண்ட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் என்ட்ட வந்து நகைகள் எல்லாமே. அப்படி இருக்கப்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பணமும் குடுத்தாச்சு. அதாவது ரூ. 2,00,000 ஃபேமிலி வச்சு குடுத்து, மீதி ரூ. 3,00,000 அவன்ட்ட குடுத்து, மொத்தம் ரூ. 11,00,000 குடுத்தாச்சு பார்த்தீங்களா? அதாவது அந்த பிடிஓ காலனி வீடு, சொந்த வீடுன்னு சொல்லி ரூ. 6,00,000 வாங்குனான். அது மொத இப்ப இந்த சொந்த வீடுன்னு போற வீட்டுக்கு தான் ரூ. 3,00,000 வாங்கிட்டு, மாணிக்கபுரம் வீட்ல போக்கிய வீடுன்னு சொல்லி 3,00,000 வாங்கி, அந்த பணத்த தர விடாம இழுத்து வச்சதுக்காக, அதுக்கப்புறம் சொந்த வீடுன்னு சொல்லி ரூ. 12,00,000 ஒரு வீடுன்னு சொல்லி சொன்னான் பார்த்தீங்களா? பிடிஓ காலனில. அத வந்து ரூ. 6,00,000 அட்வான்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டானா, மொத்தம் 6,00,000 ஆயிப்போச்சா? இப்போ இந்த பார்த்த இந்த போக்கிய வீடு திரும்ப உனக்கு சொந்த வீடா வருதுன்னு சொல்லி, இந்த வீட்டுக்காக ரூ. 5,00,000 வேணும். அதுக்கு தான் ஃபேமிலி ஆட்கள வச்சு எல்லாம் குடுத்து, மொத்தம் அந்த 11,00,000த்துக்கும் ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து பொறுப்பெடுத்து ரோட்டரி சங்கத்தில வந்து எனக்கு வந்து பத்திரம் அடிச்சு குடுத்தாங்க. "இன்னும் ஒரு 2, 3 வாரத்தில உனக்கு எல்லாம் முடிஞ்சிரும் தம்பி. எதுவும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆ அப்புறம் அந்த மாரி அடிச்சு குடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இவன் மேல கொஞ்சமா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில வந்து இந்த சிவகுமார்ங்கிற பேர்ல வந்து என்னைய
ஹவுஸ் ஓனர்னு சொல்லி ஏமாத்தினா பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலேயே சிவகுமார்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவன்ட்ட ஏமாத்தப்பட்டவர் தான் அந்த சிவகுமார்ங்கிறவரு. அவரும் இந்த துத்தரி பாலத்தை சேர்ந்த அக்காவும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்து, அவன் ஒரு ஃப்ராடு பையன், அவன் நம்பாத, சிவகுமார்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, என் பேரை சொல்லி தான் அவனை ஏமாத்தியிருக்கான். அது வந்து அது யாருன்னே இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எங்களை சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா, சரி இவன் நவாஸு எங்களை ஏமாத்தலை, சிவகுமாருங்கிறதுக்கு அவங்களுக்கும் சில பண வரவு செலவு காரணமாக அவனை தான் சிவகுமார் ஏமாத்திட்டாருன்னு அப்படின்னு நாங்கள் அப்பவும் நவாஸ் மேலே வந்து ஒரு நம்பிக்கையாக தான் சொன்னோம். அப்போ தான் வந்து என் வீட்டுக்கு என்னது மனைவியோட உங்களுக்கு தொலைபேசியில் பேசி சிவகுமார் அப்போ அந்த சிவகுமார்ங்கிற பையன் கேட்டான், நீங்கள் இது வரைக்கும் ஃபோன்லேயே பேசுனேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அந்த சிவகுமார் நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். நாங்களும் இல்லைன்னு சொல்லி சொன்னோம். அதற்கு எங்கள் வீட்டுக்கு வந்த சிவகுமார், ஐயோ அக்கா அவன் ஒரு ஃப்ராடு, அவன் தனக்கும் ஒரு 3,00,000 வந்து தர வேண்டி இருக்குது, நாங்கள் அவன்கிட்ட சண்டை போட்டு கொஞ்சமாக தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம், மேலும் பலமுறை போலீஸுக்கும் போயாச்சு, ஆனால் அங்கே போகிறது சுத்த வேஸ்ட்டு, முக்கால்வாசி பேர் அவங்களோட ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. யார்? இந்த சிவகுமாருங்கிறவர். உண்மையான சிவகுமார், ஓகேவா? எங்களை ஏமாத்தின சிவகுமார் இல்லை, அவன் யாருன்னே தெரியாது, ஓகேவா? அப்படிங்கிறப்போ அதே போல் தான் வந்து நவாஸும் வந்து நானும் நவாஸும் சொல்லி ஏற்கனவே வந்து வேல்முருகன், வேலுச்சாமி, எஸ்ஐ இவங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுக்குறதா எனக்கு தெரியும். அதுவும் நான் எனக்கு தெரிஞ்ச சொன்னேன், இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் பிரியாணி வாங்கி கொடுக்குறது நானே வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் வாங்கி கொடுக்கும்போது நிறைய டைம் பார்த்துருக்கேன், நானும் சத்தம் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். இதற்கு வந்து மேலும் நவாஸ் மீது நம்பிக்கை இல்லாமல் அப்போ தான் வந்து இவங்களாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி வீட்டில் எல்லாம் கொஞ்சம் இதாகி போச்சு, பயந்துட்டு நாங்கள் அந்த மாணிக்கபுரம் வீட்டில் போய் நாங்கள் குடியிருக்கிறவங்களுக்கே நவாஸுக்கே தெரியாமல் அங்கே போய் நாங்கள் கேட்டோம். அப்போ தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நவாஸ் வீட்டை மட்டும் நவாஸ் வந்து அப்படி கூட்டு போகும்போது எங்களை இந்த வீட்டை மட்டும் வந்து பாருங்கள், இவர் யார்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லி தான் எங்களை எப்போயுமே கூட்டு போவான் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நவாஸை பற்றி அவன் குடும்பத்தை பற்றியும் தவறான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறனால நாங்கள் நேரடியாகவே அந்த வீட்டுக்கு குடியிருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டோம். ஏன்னா இவனை பற்றி இந்த மாதிரி வீட்டில் வந்து சொல்கிறாங்க வைக்கிறாங்கனால டவுட்டில் போய் கேட்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் வந்து முழுமையாக இந்த நவாஸுங்கிறவன்ட்ட ஏமாந்துருக்கோம், அவன் குடும்பத்தாரோட ஏமாந்துருக்கோம், ஃபேமிலியை சேர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நவாஸோட வீட்டிற்கே நேரடியாக போய் நாங்கள் அவன் தாய், தந்தை, அவங்க அண்ணன், அல்லம்மானு இவங்க எல்லாத்தையும் போய் நாங்கள் நியாயம் கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா ஆரிமினிசா, தந்தை சகாபுதீன், தங்கை பாத்திமா ஆகியோர்லாம் பார்த்திங்கன்னா தகாத வார்த்தையால் எங்களை வந்து அசிங்கமாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாத அந்த மூத்த மகன் அல்லம்மான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து மூத்த மகன் அல்லம்மானிடம் வந்து என் மனைவியை வந்து தகாத வார்த்தை பேசி அவங்கள வந்து கொச்சையாக படுக்க, என் மனைவன்கிட்ட என் மகன்கிட்ட கல்யாணம் ஆகலை, நீ அவன்கிட்ட போய் படுடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒவ்வொரு டைம் நீ படுக்கும்போது உனக்கு நான் ஒவ்வொரு லட்ச ரூபாயை தந்து உன் காசை கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதனால் வந்து இப்படி சொல்லும்போது அப்போ நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? நான் வந்து சரியான கோவம் வந்துருச்சு. வெகுண்டு எழுந்த நாங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து திருமணமாகாத பாத்திமாங்கிற பெண்ணிடம் வந்து என் குடும்பத்தினர் அனைவருமே சரமாரியாக நாங்கள் விவாதம் செஞ்சோம். மேலும் நவாஸ் மூலமாக வந்து அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நவாஸ் மூலமாக வந்து ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த நவாஸுங்கிறவங்க மட்டும் ஏகப்பட்ட பேர் யாருன்னா இந்த ரங்கராஜ், நவாஸுங்கிறவங்க சேர்ந்து பார்ட்னர் போட்டு ஒரே வீட்டை வந்து 100கணக்கான பேத்துக்கு வந்து காமிச்சு அவங்க ஏமாற்றிருக்கிறாங்க. இதில் இந்த ரங்கராஜுங்கிறவருக்கு எனக்கு வந்து பெருசாக அவர் எந்த ஒரு கையெழுத்தும் போடலை, என்கிட்ட பணமும் வாங்கலை, ஓகேவா? ஆனால் அவர் கூட புரோக்கர் வேலைக்கு நான் போயிருக்கிறோம், அவ்வளோதான். அவன் சொன்னதுனால அங்கே போயிட்டு வருவோம். இந்த ரங்கராஜை கூட வச்சுக்கிட்டு 100கணக்கான பேரை ஏமாற்றிருக்கான். ஆனால் என் விஷயத்தில் வந்து இவங்க ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நாங்கள் இவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் போய் அவங்க இந்த பாத்திமா எல்லாத்தையுமே மாதிரி நாங்கள் வந்து சண்டை போட்டு கிடந்தோம். பாத்திமாங்கிற அந்த பாத்திமாங்கிற அந்த பிள்ளையை வச்சு தான் இவங்க வந்து அந்த 100கணக்கான பேரும் வீட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து யாராவது வந்து பணம் கேட்டு வரும்போதுலாம் இந்த வயசு பிள்ளை, இந்த பாத்திமாங்கிற பிள்ளை வந்து பயங்கரமாக சண்டை போட்டு ரொம்ப அசிங்கமாக பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வயசு பிள்ளை பேசுனா எல்லாம் பயந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களை வேறு அடிக்கடி இவங்க வந்து யாராவது சண்டை போட வந்தால் வீட்டுக்கு நவாஸ் வந்து ஃபோனை போட்டு அனுப்பி விட்ருவாப்புல. எனவே உங்கள் பணத்திற்கு அனைவரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் சண்டை போட்டுக்கு இருக்கும்போது தான் அப்போ வந்து அல்லம்மா என்ன சொல்கிறாரு, இது அல்லம்மான் வந்து நல்லவர் மாதிரி எங்களுக்கு நடிச்சாப்புல. இங்கே பாரு தம்பி, நீ சண்டை போடாத, நானும் என் தாயும் வந்து நானும் எங்கள் அம்மாவும் நவாஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஏமாற்றுவான்னு நினைக்கல, ஆனால் நீ எங்கிட்ட பணம் கொடுத்துருக்க, இதுக்கு வந்து நீ எதுக்கு சண்டை போடணும், எதுவும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்,
அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, நானும் நீங்கள் நவாஸ் இப்படி செய்ய எதிர்பார்க்கல. எனவே உங்கள் பணத்திற்கு நாங்கள் அனைவரும் பொறுப்பு தானே அப்படிங்கிறதுக்கு இப்போ நீ எதுக்கு நவாஸ்கிட்ட சண்டை போடுற? அப்படி அவன்கிட்ட சண்டையே போடக்கூடாதுன்னு சொல்லியும், நவாஸ் நீ செத்து போயிட்ட நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களோட பணம் முழுவதும் உங்கள்கிட்ட வந்து சேரும். அது 11,00,000 பணத்துக்கு நான் பொறுப்பு பார்த்துக்கங்க. எனக்கு வந்து அவன் என்னை வேலைக்கு வச்சிருந்து சொல்லி ஏமாத்தின இந்த 6,00,000 பணம் கூட எனக்கு தேவையில்லை. என் பணம் எனக்கு 11,00,000 வேணும் அப்படின்னு தான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். இப்போ 8வது பேச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் வந்து அல்லமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தாய் தந்தை கூறியதன் பேரில் தான் நான் உங்களுக்கு வந்து முழு பொறுப்பு எடுத்திருந்தேன். அதாவது அவங்க அம்மா அப்பா சொன்னதுனால தான் அதாவது தான் தம்பி இப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. எங்கள் அம்மா அப்பா சொன்னதுனால நான் உங்களுக்கு முழு பொறுப்பு எடுத்திருந்தேன். அதனால் நீங்களும் வந்து நீங்கள் யாருமே நவாஸ் மேலே வந்து கோவப்படக்கூடாது, கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் முழு பணமான 11,00,000த்தையும் நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். மேலும் நவாஸின் சில காலம் வந்து வீட்லேயும் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருந்தான். அதாவது இவன் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுறான்னு சொல்லி வெளியில் கொஞ்சமாக கசியவுமே இவன் வீட்டுக்கு ஆட்கள் அடிக்கடி வரனால வெளியே ரூம் எடுத்து தங்கியிருந்தான். குடும்பமாய் சேர்ந்து கூட்டாக வந்து கொள்ளையடிச்சிட்டு இதில் நவாஸ் மட்டுமே குற்றவாளி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நவாஸ்கிட்ட வந்து எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போயிடுச்சு. இவன் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவன் வீட்லேயும் கிடைக்க மாட்டேங்கிறான், எங்கள் யார் நம்பரையும் எடுக்கல அவன். கான்டாக்டும் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நவாஸோடையினுடைய அக்கா, அவங்களுடைய மாமாமார்கள்லாம் வந்து தன்னோட தம்பி நவாஸ் வந்து யாரையுமே வந்து ஏமாற்றலை. அதாவது நவாஸோட அக்கா என்னங்கிறாங்கன்னா, என்னோடய தம்பி யாரையும் ஏமாற்றவே மாட்டான். உங்கள் பணத்தை வந்து ஒரு 5 பேர் கூட சேர்ந்து கூட்டு தொழிலில் வந்து போட்டுட்டான். பணத்தை வந்து பிஸ்னஸில் போட்டிருக்கிறான். அதனால் கண்டிப்பாக உங்கள் பணம் வந்ததுமே வந்து நாங்கள் வந்து வட்டியோடு சேர்ந்து கண்டிப்பாக என் தம்பி திருப்பி தந்துடுவான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேலும் வீடு வாங்க கொடுத்த பணத்தில் வந்து முதல்ல நாங்கள் வந்து நகைகளை மட்டும் தான் மெயினாக திருப்பணும். எங்களுக்கு ஏன்னா வந்து பொம்பளை பிள்ளை இருக்குது, என் தம்பிக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் நகைகள் நாங்கள் திருப்பியாக வேண்டும். அதனால் முதல்ல எங்களுக்கு நகையை திருப்பி தாருங்க, மீதி பணத்தை கூட நீங்கள் அப்புறமா கொஞ்சமாக கூட கொடுங்க அப்படின்னு சொன்னோம். எனவே நவாஸோட அக்காமார்கள் வந்து லோன் எடுத்து தரோன்னு சொன்னாங்க. அதுலேருந்து அன்னைய தினத்திலிருந்தே அல்லம்மான் மட்டும்தான் எங்களுக்கு முழுசாக வந்து எல்லாமே வந்து பொறுப்படுத்தி எங்களுக்கு கொஞ்சமாக பணம் கொடுத்துக்கிருந்தார். அல்லம்மான் கொடுக்குற பணத்துக்கு வந்து அவர்கிட்டயே வந்து ஒரு நோட்டில் வந்து நாங்கள் கையெழுத்தும் கையொப்பமும் வாங்கிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 1,80,000 வரைக்கும் வந்து அவர் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நவாஸ் மட்டும் வந்து அவருடைய கூட்டாளியான ரங்கராஜ் காவல்துறையில் வந்து பிடிபடுவது போல் பிடிபட்டு கைதானாங்க. யார்? நவாஸும் அவரோட கூட்டாளி அந்த வயசானவர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் அப்படிங்கிறவர் மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் நாங்கள் ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிடிபடுற மாதிரி அவங்க பிடிபட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் வந்து பல்லடம் காவல்துறையினர் வந்து அவனுடைய கைக்கூலிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடியாக. அதனால் இது நவாஸே திட்டமிட்டு கொஞ்ச நாள் வந்து உள்ளே இருந்துட்டு போயிட்டு வந்துட்டானாக்கா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி அவன் பிடிபட்டிருக்கான். அதாவது பிடிபட்டுட்டோம்னா எல்லாருமே வந்து ஆக்ரோஷமாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா எவனும் பணத்தை பற்றி பேசவே மாட்டான் அப்படிங்கிறனால ஒரு நம்பிக்கையில் அவனும் உள்ளே போயிட்டான். ஆனால் அவன் கூறியது போலவே இன்னைக்கு வரைக்குமே நவாஸை தேடிக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர, இப்போ எவ்வளோ 2026 பிறந்துருச்சா, 2022 இருந்து இப்போ 2026 வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர பிடிக்கல. அவன் கைதான போது பார்த்தீங்கன்னா, நாங்களும் தான் இருக்கிறார்களே தவிர இன்னும் பிடிக்கவில்லை. அவன் கைதான பொழுது நாங்களும் வந்து சென்றிருந்தால் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து அப்போது வந்து காவல்துறையை பற்றி கிழிச்சு தொங்க விட்டுருப்போம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் கைதானப்போ வந்து எங்களை அவன் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி வந்தோம்னா அப்போ வந்து பாலிமர் சேர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க, எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து வரலைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுகள் பூராமே வந்து எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கறனால எனக்கு இவங்க எல்லாருமே பொறுப்பு அப்படிங்கிறனால நான் வந்து வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நீங்களும் அதுக்கப்புறம் அல்லம்மான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அனைவரும் உங்களுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிறனால நாங்களும் சேர்ந்து தான் உள்ளே போகணுங்க அப்படின்னு சொல்லி அல்லம்மான் சொன்னார். நாங்களும் சேர்ந்து அவங்களும் சேர்த்தா நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முழு பணம் 11,00,000க்கும் நாங்கள் பொறுப்பு. மேலும் பணம் முழுவதும் எங்கே இருக்கிறதுன்னு நவாஸுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவனை நாங்கள் வந்து உங்களுக்காகவே பெயில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40,000 வரைக்கும் இந்த சிவகுமாருங்கிற ஒரு நவாஸ் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னால் பார்த்தியா, அந்த சிவகுமாருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வரைக்கும் நான் நவாஸ்கிட்ட வந்து கொடுக்கணும். நவாஸோட பணம் என்கிட்ட மிச்ச பணம் இருக்குது, அதை வந்து நான் அல்லம்மான்ட்ட வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஓகேவா, அந்த பணத்தை வந்து நிச்சயம் தற்சமயம் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன், நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க, அல்லம்மான்ட்ட கொடுக்கும்போது டக்கு நீங்கள் வந்து கையில் வாங்கிருங்கன்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கும் பணம் வரும்போது சரி பணமும் நமக்கு நகைகளுக்கு பணம் வருது அப்படிங்கிறப்ப நாம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி நவாஸ் கைதான அன்னைக்கு நாங்கள் வந்து பல்லடம் காவல் நிலையம் செல்லவில்லை. அதே போல் சிவகுமார் என்பவரும் எங்களுடன் தொடர்பு கொண்டு நான் அல்லம்மானிடம் தர வேண்டிய பணத்தை கொடுப்பேன்,
காலதாமதம் செய்யாமல் கிடைப்பதை வாங்கி கொள்ளுங்கள் என்றார். ஆனால் இந்த நவாஸ் வந்து கைதாகி பல்லடம் காவல் நிலையத்தில் இருந்துக்கிட்டே அந்த பணத்தை காவல் நிலையத்திற்கே கொண்டு வந்து தர்ற மாதிரி பல்லடம் காவல் எஸ்ஐ அப்படின்னு சொல்லி எஸ்ஐ வேலுச்சாமிங்கிறத அவர் சொல்லி வேலுச்சாமி தெரியுமில்ல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இருங்க வரேன். அதனால் வந்து சரி நமக்கு வந்து எதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அல்லம்மான் தான் நமக்கு 40,000 வரைக்கும் தரேங்கிறாரு. அதாவது நம்ம இந்த சிவகுமாருங்கிற பையன் தர காசு எனக்கு கொடுத்துட்றேங்கிறாரு. மீதி இன்னும் ஒரு 15 நாளில் வந்து நவாஸை நாங்கள் வந்து பெயிலில் வெளியே எடுத்துடுவேன். அதனால் அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை வந்து நான் அதுலேருந்து ஒரு 2-3 வாரத்துலேயே 1 மாதத்துக்குள்ள பிரச்சனையை முடிச்சு விட்றேன்னு சொல்லி நம்ம அல்லம்மான் அண்ணன் வந்து சொன்னாப்புல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு இது போகணும், நம்ம நகையில் ஃபஸ்ட்டு திருப்புவோம். அதனால் போலீஸுக்குலாம் எதுக்கு போகணும் வேணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா போலீஸு தான் எல்லாருமே இவங்களோட கைக்கூலிகள் நமக்கு தெரியுமாச்சு. அங்கே போனாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகலை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி அந்த பணத்தை நமக்கு தருவார் அப்படின்னு நினச்சா, அந்த பணத்தை வந்து இவன் வந்து நவாஸு பையன் என்ன பண்ணான்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டே அந்த சிவகுமாருங்கிறவன்ட்ட வந்து எனக்கு பணம் வரணும்னு சொல்லி அந்த சிவகுமார் அண்ணா வந்து அந்த பணத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டான். எதுக்காக தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்காரங்க போலீஸ் வாயில் போடுறதுக்காக. ஏன்னா அங்கே அப்படி போட்டால் தானே இவனை ராஜ மரியாதை வச்சுருப்பாங்க. எனக்கு தர வேண்டிய பணத்தை அப்படி அவன் அங்கே, அது மட்டும் இல்லை, இது மாதிரி கொஞ்சம் சில ஒரு 1-1.5 லட்ச ரூபா வரைக்கும் அங்கே பணம் வந்து உள்ளே போயிருக்குது. இந்த எஸ்ஐ வேலுச்சாமிங்கிறவர்கிட்ட போய் அல்லம்மானே கேட்டிருக்காரு. இந்த மாதிரிங்க என் தம்பிக்கு வர வேண்டிய பணத்தை ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லவுமே அவர், அதெல்லாம் நீ எதுக்கு பணத்தை கேட்குற, எப்படி, ஏன்னா பணத்தை போலீஸ்காரங்கிட்ட போனால் எப்படி பணம் வரும், முதல வகையில் போட்டால் முழுங்க தான் செய்யும். அப்படினால அவனை அல்லம்மான் சத்தம் போட்டதா சொல்லி அல்லம்மான் சொல்கிறாரு. அந்த எஸ்ஐ தரமாட்டேங்கிறாப்புல வேலுச்சாமி. அதனால் வந்து என்கிட்ட இப்போ கொஞ்சம் மட்டும் பொறுங்க, நான் பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், என் தம்பியை பெயிலில் நான் வெளியே எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. சரி நாங்களும் அப்படி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்லம்மான் பணத்தை பற்றி கேட்டபோது நவாஸு இல்லை, நவாஸ் அந்த பணத்தை வந்து போலீஸுக்கு அனுப்பிட்டு ஆமாம் இதான் படித்தாச்சு இது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த அல்லம்மான் நான் என்ன சொன்னார்னா, நவாஸை நான் சீக்கிரம் பெயிலில் வெளியே எடுத்துடுவேன், பெயிலில் வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் முழு பணத்தையும் எனக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். மேலும் நவாஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து தொலைபேசியில் வந்து பேசினான். அதாவது அல்லம்மானை வந்து பெயில் எடுத்துகிட்டு, அல்லம்மானை பெயில் எடுத்துட்டாப்புல. ஒரு 60 நாள் வரைக்கும் உள்ளே இருந்துட்டு பெயில் எடுத்துட்டான். அது அல்லம்மானை தான் எங்களுக்கு வாடகை அப்போ கொஞ்சம் கொடுத்துக்கிருந்தாரு, கேட்டா வாடகை மட்டும் கொடுத்துக்கிருந்தாரு. அல்லம்மானை வந்து எதுக்கு சொல்லி வாடகை கொடுத்தாருன்னா, எங்களோட நகைகளை பூரா திருப்பி தர்ற வரைக்கும் உங்களுக்கு வாடகை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் போக்கிய வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து வீடு வாங்குறதுக்காக பணம் கொடுத்து உதவிய என்னோடய சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாகி போச்சுன்னா, நவாஸ் வெளியில் பெயிலில் வந்துட்டான். பெயிலில் வந்து எங்கள்கிட்ட ஃபோனில் மட்டும் பேச வைக்க இருந்தாப்புல, அல்லம்மான் மூலமாகவே நவாஸை வெளியே எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டு கல்லீரலில் கொஞ்சம் அவனுக்கு இதாகி போச்சுங்க என் தம்பிக்கு. உயிருக்கு போராடி நிலையில் வந்து அவன் தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நாங்கள் வச்சுருந்தோம். ஓரளவுக்கு வந்து உடல்நிலை வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலுமே தனியார் மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் தகுந்த சிகிச்சை எடுத்திருந்தோம்னா உயிரை கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 1 லட்சமோ ஒரு 2 லட்சமோ இருந்தால் போதும், என் தம்பியை உயிரை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் இருந்தோம். அப்போ தான் வந்து அல்லம்மான் மற்றும் வீட்டாரிடம் வந்து என் மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டே தொலைபேசியில் வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து அல்லம்மானோட தங்கை பாத்திமா, அந்த சொன்ன ஏற்கனவே சண்டை போடும் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கும் என் ஒய்ஃபுக்கும் நல்ல ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைய வச்சு எல்லாமே காய் நிறுத்துறாங்க. வயதுக்கு வந்த பெண்ணை வைத்து நம்ம பழி போட்டோம்னா தப்பிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி நேரத்தில் வந்து அவங்ககிட்ட ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணி என் ஒய்ஃபுக்கும் அந்த தங்கச்சிக்கும் ஃபோனில் எதுக்கான என் ஒய்ஃப் பணம் கேட்டு தான் கொஞ்சம் கேட்டிருந்தா. இந்த மாதிரி குழந்தைய உசுரை காப்பாற்றணும், எங்களுக்கு பணம் வேணுங்க, கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அல்லம்மான்ட்ட பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்க தங்கச்சிக்காரி வந்து எங்கள்கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி மிரட்டக்கு போகும்போது தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது. இருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பல்லடம் காவல் நிலையத்திலேருந்து அப்போ வந்து எங்களுக்கு ஃபோன் வருது. திருட்டு பையன் திருமால் காவலர்கிட்டேருந்து எங்களுக்கு வந்து என் மனைவிக்கு அழைப்பு வந்துச்சு. என் மனைவி வந்து காவலர் திருமாலில் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் இவன் அவனுடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் என் தம்பியோட உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறன்னு சொல்லி என் மனைவியை திருமால்கிட்ட பேசினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா என் தம்பி உயிரை காப்பாற்றி ஆகணுமே அப்படிங்கிறக்காக என் ஒய்ஃப் வந்து திருமால்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லடம் காவல் நிலையத்துக்கு போய் பாருங்கள், காவல் நிலையத்துக்கு வாங்க, அது திருமால் கூப்பிட்றாரு, நீங்கள் பல்லடம் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்கள்கிட்ட உள்ள ஆதாரத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்களும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து பல்லடம் வந்துவிட்டோம். காவல் நிலையத்திலேருந்து நவாஸும் நவாஸோட அம்மா அப்பா அக்காமார்கள் எல்லாமே கூட்டம் வந்துட்டாங்க. யார் திருமால் கூப்பிடவும், திருமால் போலீஸ்கார் கூப்பிடவும்.
பின்னர் நவாஸ் வந்து திருமால்கிட்ட வந்து எங்களை மிரட்டுறான். இத்தனைக்கும் உள்ள 60 நாள் இருந்துட்டு வெளியே வந்துட்டான். ஒரு குற்றவாளி வந்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசுகிறாரு. ஆனால் போலீஸ்காரங்க வந்து அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நாங்களும் எந்த ஒரு விவாதமும் செய்யல நிலையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் நவாஸ் பணம் தந்தால் தான் என் தம்பியோட உயிரையும் காப்பாற்ற முடியும். நாங்களும் வந்து கண்ணீரோடு சென்று போய் திருமால் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவள்கிட்ட போய் நல்லா கண்ணீர் மல்க என் மனைவியும் கேட்குறாங்க. ஆனால் நவாஸ் வந்து எங்கள்கிட்ட இருந்து 11 லட்ச ரூபா பணம் நாங்கள் வாங்கலை, வெறும் 5 லட்சம் மட்டும் தான் வாங்கினோம். இவங்க ரோட்டரி வைக்கிலுக்காரன்ட்டு வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி திருமால்கிட்ட சொல்லியிருக்கான். வேணும்னா 3 லட்சம் வரைக்கும் வேணால் தர்றேன். பணமே வாங்கலைன்னு சொன்னால் அந்த பணத்தை இப்போ தருவேன்னு சொல்லணும். இப்போ வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும் தர்றேன், அதை மட்டும் வாங்கிக்கிட்டு போயிடணும், அதுக்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்லி காவலர் திருமாலோட முன்னிலையில் சொல்கிறான். அந்த திருமாலங்க போலீஸ்காரங்க மேலே வச்சு சொல்கிறான். இதெல்லாம் வந்து அவன் அரெஸ்ட் ஆகி வெளியில் வந்துட்டானாச்சு. அதற்கு ஒரு 2 வாரத்துக்கு மேலே கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல. நவாஸ் அதுக்கு வந்து காவலர் திருமாலும் இதுக்கு வந்து இந்த போலீஸ்காரர் திருமாலிங்க போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடங்கிட்ட வந்து அவன் வழியில் போய் தான் நம்ம வந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு போலீஸ்காரர் சொல்கிற வார்த்தை, திருடன் வழியில் தான் போய் நம்ம பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அவனோட வக்கீலும் உன் பெயரை எழுதிட்டு போயிருக்கிறாங்க, உன் தம்பி கண்ணனை கண்டிப்பாக காப்பாற்றிடலான்னு சொல்லி திருமால் சொன்னார். என் சகோதரன் கண்ணன் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலேருந்து ஓரளவு குணமாகி பல்லடத்துக்கும் வந்துட்டான். என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலேருந்து இங்கே பல்லடத்துக்கு அங்கே கூட்டு வந்துட்டோம். இருந்தாலும் என் தம்பிக்கு வந்து முறையான மருத்துவ சிகிச்சை செய்யணும்னா பணம் தேவைப்படுறதுனால திருமால்கிட்டையும் அல்லம்மான்ட்டையும் தொடர்ந்து நாங்கள் பணம் கேட்டே வந்தோம். அல்லம்மான் அவர்களும் வந்து நம்பிக்கை இல்லாமல் எனது வீட்டுக்கு வந்து என் தம்பி கண்ணனை வேற வந்து பார்க்க வந்தார். அவரும் அல்லம்மானும் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் பொய் சொல்கிறோம், இவங்க தம்பிக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, நாங்கள் பணம் கண்டிப்பாக ரெடி ஆயிரும், அதுக்கப்புறம் தம்பிக்கு தகுந்த சிகிச்சை பண்ணுங்கள், குணமாகி விடுவார்னு சொல்லி அல்லம்மான் எங்களுக்கு ஆறுதல்லாம் சொன்னார். இருந்தாலும் நவாஸும் அல்லம்மானும் வந்து பணத்தை இதோ தரேன் அதை தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தனது தம்பி நவாஸ் வந்து எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு நாடகமாட ஆரம்பித்தாங்க அல்லம்மானு. நானும் என் குடும்பமும் எனது தம்பியை வந்து காப்பாற்றுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அவனோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவலைக்கிடமாக மாறியதுனால அதுக்கப்புறம் என் தம்பி கண்ணனுக்கு வந்து லோ ப்ரெஷர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு. உடனே வந்து கோவை அரசு மருத்துவமனையில் 3 நாள் சிகிச்சைக்கு அப்புறமா இறந்துட்டான். இதில் என் சகோதரன் இறந்த தினத்தில் வந்து அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு ஒரு 4000 ரூபா மட்டும் அல்லம்மா வந்து ஜிபே பண்ணாப்புல. அது என் தம்பி இறந்த அன்னைக்கு மறுநாள் நினைக்கிறேன் ஜிபே பண்ணியிருந்தார். என் தம்பிக்கு வந்து ஒரு 60 நாள் வரைக்கும் வந்து சூடம் ஏற்றி நாங்கள் சாமி கும்பிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த கேடுகட்ட கேவலமான அருவருப்பான பொணந்தின்னியான பல்லடம் காவலர்கள் மேலே வந்து அப்போ தான் ஒரு பெரிய ஒரு ஆத்திரமும் ஒரு கோபமும் எங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அவங்க மேலே இருந்த கொஞ்சம் மரியாதையும் வந்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்படியும் நான் இழந்த பணத்தை வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு எண்ணம் வந்து ஒரு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அப்போ தான் முறையாக வந்து புகார் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல்லடம் காவலர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறார்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே நான் வந்து என் மனைவியும் போயிருந்தோம். அப்பொழுது வெளியில் அமர்ந்திருந்த காவலர்கள் வந்து என்ன புகார் என்று கூறுங்கள் என்று சொன்னாங்க. நாங்களும் திருமால் சாரை பார்க்க வேண்டும் என்றோம். அதற்கு வந்து அவர்கள் கிண்டலாக, ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வந்து நவாஸ் மற்றும் அல்லம்மானை பற்றி சொன்னோம். அதற்கு அந்த காவலர்கள் நக்கலாக, ஓ அந்த 420யா, அவன் தான் கைதாகி பெயிலில் ஜாலியாக இருக்கானே, அவனை கைது செய்த போது ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் காவலர்களை வந்து எதிர்த்து பேசினோம். அந்த நவாஸ் ஒரு ஃப்ராடு பையன், பல்லடம் போலீஸ்காரங்க எல்லார் வாயிலையும் பணத்தை போட்டு வச்சுருக்கான். பல்லடம் ஸ்டேஷனுக்கு வந்தால் தான் அந்த நவாஸுக்கு ராஜ மரியாதை தர்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் காரசாரமாக பேசினேன். அதற்கு அந்த திருட்டு பையலை விட போலீஸ்காரவங்க உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கோபமாக பேசினோம். அதற்கு அவர்கள் வந்து, என்ன பேசுகிற நீ வந்து பார்த்தியா, அவன் காசு சாப்பாடு பணம் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்குறியே, நீ பார்த்தியா? அதற்கு நான் நவாஸுக்கிட்ட வந்து என்னிடமே நான் பலமுறை பிரியாணி கறி வாங்கி நவாஸை என்கிட்ட பலமுறை வந்து இந்த மாதிரிலாம் வாங்கி தர சொல்லுவான். இந்த திருமாலி எஸ்சி வேலுச்சாமிங்கிறவங்களாம் வந்து இன்னும் பல காவலர்களுக்கு தெரிஞ்சே அவன் கொடுத்துருக்குறான், எங்களுக்கு தெரிஞ்சே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க வாயடிச்சு போயிட்டாங்க. நான் கோவமாக தான் பேசினேன் இதை. அதுக்கப்புறமா வந்து சரி நீ பார்க்கணுன்னு சொன்ன திருமால் மேலே தான் இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்களும் மேலே போய் திருமால்கிட்ட போய் என்ன சென்று நவாஸ் எனது 1 மாதத்துக்குள்ளே என் தம்பியோட சிகிச்சைக்காக எனக்கு தர வேண்டிய பணத்தில் வந்து தர்றதா சொன்னானேங்க, நீங்கள் நல்லவங்க நீங்கள் பேசுனீங்களே அப்படின்னு சொல்லி திருமாலை பற்றி கேட்டோம்.
அதுக்கு அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அவன் மீண்டும் தாராளமாக உள்ளே போய் உட்காந்துக்கிருவான். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து அவன் உன்கிட்டயுமே பணம் வாங்கலைன்னு தான் சொல்லி, அதையும் மீறி நீ நீதிமன்றத்தில் வந்து கொள்ளையடிச்ச பணத்தை வந்து உன்கிட்ட தான் கொடுத்தேன்னு கூட அவன் சொல்லுவான். ஏன்னா நீயும் அவனும் சேர்ந்து கொ என்னது சேர்ந்து உள்ளே போயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லி அவர் பயமுறுத்தினாரு. அதனால் அவன் கொடுக்காதத வாங்கிட்டு உன் தம்பி உயிரை காப்பாத்துன்னு சொன்னீங்களே, ஆனா 2 வாரம் பொறுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ 3 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. என் தம்பியும் இறந்து போயிட்டான். இப்ப என் தம்பி ரெட்டை குழந்தைகள் வந்து அப்போ வந்து 2 வயசு அவங்களுக்கு. ரெட்டை குழந்தைகள் அதுக்கப்புறமா அ மற்றும் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லையே. அவங்கள்ட்டருந்து எனக்கு அவங்கள்ட்ட நீங்க லஞ்சம் வாங்காம அவன கைது செஞ்சீங்கன்னா, என் பணம் எப்பவோ வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நானு அந்த திருமால்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணோம். அதுக்கு அந்த திருட்டு போய் திருமால் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, "ஏன்டா தம்பி டேய் ஒருத்தன் தானா வந்து வாலண்டரியா வந்து ஒருத்தன் பணம் குடுத்தானா, யார்டா வாங்காம இருப்பாங்க? நீயே சொல்லு" அப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்குறாரு. மேலும் நவாஸ் வேற என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டதுக்கு, "எனக்கு தெரியாது. நீ வேணா டிஎஸ்பிட்ட போய் புகார் குடு" அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து படமே வேணான்னு சொல்லி அப்பதான் முறையா நாங்க திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு அப்போதைய எஸ்பி சுவாமிநாதன் அவர் பேர் சுவாமிநாதன் நெனைக்கிறேன். அவர்களிடம் வந்து நடந்ததை சுருக்கமா சொல்லி நாங்க எழுதி, பல்லடம் காவல்துறைய பத்தியும் எழுதி நாங்க குடுத்துருந்தோம். அதுக்கு திருப்பூர் எஸ்பி சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லடம் டிஎஸ்பிய வந்து சந்திக்கணும்னு சொல்லி சொன்னாரு. அப்பொழுது எஸ்பி அவர்கள் வந்து கூறியதன் பேர்ல வந்து டிஎஸ்பியாக இருந்த சௌமியா மேடம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு நாங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனப்போ, அவங்க நீங்க மறுபடியும் திரும்ப பல்லடம் போய் பாருங்க தைரியமா நாங்க சொல்லி இது பண்றோம் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சௌமியா அவர்கள வந்து பார்க்க சொன்னாங்க. அந்த மேடம்ட்ட ஆனா அந்த மேடம் எங்க கேஸ் அதிகமா பார்க்கல. பட் அவங்க வந்து கிரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி அப்படிங்கிறவங்கள்ட்ட கேஸ ஒப்படைச்சாங்க. புகார் மனுவை வந்து ஒப்படைத்தாங்க. ஓகேவா? யாருன்னா கிரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதியிடம் புகார் மனு விசாரிக்குமாறு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள்ட்ட இருந்த அனைத்து ஆவணங்களையும் படிச்சு பார்த்தாங்க. நாங்களும் காவல்துறையினரிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நவாஸ் மற்றும் அல்லமான் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுக்கிற மாரி நடிச்சாங்க. 2, 3 மாசங்களுக்கு மேல ஆகியுமே நடவடிக்கை எடுக்காதனால, சரஸ்வதி மேடத்தினுடைய மொபைல் எண்ணுக்கு அடிக்கடி நாங்க வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க இருக்கிறோம், அங்க இருக்கிறோம்னு சொல்லி பேசி சமாளிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சிஎம் ஹெல்ப் லைன்லயும் வந்து எங்க பிரச்சனைய சொல்லி நாங்க கண்ணீர் மல்க புகார் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். என் மனைவியோட மொபைல் நம்பர்லேருந்து நாங்க புகார் குடுத்தோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க காவல்துறையினர் மேல இருக்கிற வந்து அ அலட்சியத்தை பத்தியோ, அவங்களோட பணத்தாசை இது பத்தி நாங்க எல்லாமே சொன்னதுக்கு, நீங்க இதெல்லாம் சொல்லி நீங்களே போய் எஸ்பி கிட்ட போய் நாங்க தொடர்ந்து நீங்க போய் கேட்டே இருங்க. அதாவது போலீஸ்காரவங்க லஞ்சம் வாங்குனாங்க, இல்ல வந்து அவங்கள வந்து சரி நடவடிக்கை எடுக்கல. அக்யூஸ்டுக்கு இதா பேசுறாங்கன்னா, நீங்க உங்கள்ட்ட ஆதாரம் இருந்தா நீங்க கண்டிப்பா போய் போலீஸ்காரவங்கள எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லி சிஎம் ஹெல்ப் லைன்ல சொன்னாங்க. அதனாலேயே வந்து நாங்க என்ன சொன்னோம்னா, தொடர்ந்து அப்ப போய் பேசிட்டே இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு மிகுந்த கோவமாகி, நாங்க வந்து இந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி வந்து காலதாமதப்படுத்திட்டே கிடந்ததுனால, நாங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சது அப்பயே காலைல 7 மணிக்கே தொலைபேசியில நான் நெறைய டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன். அப்ப எங்கள்ட்ட ஆரம்பத்தில நல்லவங்க மாரி நாடகமாகி, பின்னாடி அதுக்கப்புறமா முரண்படாவே அவங்க பேசியிருந்தாங்க. எங்களோட மொபைல் எண் அது மட்டும் இல்லாம, அதுக்கு வந்து அவங்க சரஸ்வதி மேடம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நவாஸோடைய மொபைல் எண்ண வந்து திருநெல்வேலி லொகேஷன் காமிக்குது. அல்லமான்னு எங்கள்ட்ட பணம் வாங்கியதால, என்னோட நகைகள வந்து திருப்பி தர்ற வரைக்கும் வாடகை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்த என்னுடைய நகைகள வந்து பல்லடம் முருகன் இது நம்ம தனியார் வங்கியான முருகன் சூழலில வந்து வந்து அடகு வைக்கிற மாரி சொல்லி சொன்னாப்புல. யாரு? அல்லமான் அவர்கள். அவர் தான் வந்து இந்த மாரி உங்களுக்கு ஒரு 2 வாரத்தில நான் பணத்த திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அடகு வைக்க சொன்னாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி மேடம், அல்லமான், சகாபுதீன், ஆரிஃப் நிசா எல்லாருமே அழைச்சு, எப்படியாவது நகைகள கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி குடுங்க. மீதி பணத்த வந்து நவாஸ் எங்க இருக்கிறான்னு சொல்றீங்க என்று நல்லவர்கள் மாரி அவங்க நாடகம் ஆடுனாங்க. மேலும் நவாஸோட தங்கை வந்து என் மீதும், என் குடும்பத்தார் மீதும் வீண் பழிய சுமத்தினர். அல்லமான் வீட்டில் நகைகள வந்து திருப்பி தர சொல்லி அடிக்கடி வந்து செல்லும்போது, ஒண்ணு போலீஸ வச்சு அனுப்புவாங்க, இல்ல லஞ்சத்த குடுத்து நாங்க பயப்படாம போலீஸ்காரங்கள்ட்ட நியாயத்த பேசி வந்தோம். அதனால அவர்கள் வந்து ஒதுங்கிட்டாங்க. யார் போலீஸ்காரவங்க வந்து எங்கள்ட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை விவாதம் செஞ்சதுல, நவாஸோட தங்கை பாத்திமா வந்து என்னோட 8 வயசு பிள்ளைய வந்து அப்ப எங்க பாப்பாக்கு 8 வயசு குழந்தைய வந்து அடிச்சுட்டாங்க. அதனால வந்து நானும் பார்த்தீங்கன்னா கோவத்துல வந்து அடிச்சுட்டேன். அதற்கு அல்லமான் வந்து கோவம்லாம் படல. ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைய போய் அடிச்சுப்புட்டாய்ங்க. வந்த போலீஸ்காரவங்கள நாங்க விரட்டி ஓட விட்டோம். அப்படிங்கிறப்ப அல்லமான் வந்து இதுக்கு எதுவும் சொல்லல. என் பக்கத்துல இருக்க நியாயத்த புரிஞ்சுக்கிட்டு அவர் பின்வாங்கிட்டாரு. இந்த இந்த நடந்த எல்லா விவரத்தையுமே சரஸ்வதி மேடத்திட்ட சொல்றாங்க.
சரஸ்வதி மேடமும் ஒரு மீட்டிங்கை போட்டு நல்லவங்க மாதிரி எங்கள்கிட்ட வந்து எங்கள் பக்கம் பேசுகிற மாதிரி பேசினாங்க. இது என் பக்கம்னு பேசுறது இல்லை, மொத்தத்தில் நியாயத்தை பேச வேண்டியதானே அப்படின்ட்டு. சரஸ்வதி மேடம் பார்த்திங்கன்னா மீட்டிங்கை போட்டு சமரசம் பேசி நகைகளை வந்து திருப்பி தந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மீட்டிங்கில் நடந்த பிறகு சரஸ்வதி மேம் எங்கள் ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பதிலாக சொல்லிக்கிருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டதுக்கப்புறம் எங்கள் ஃபோன் நம்பரையும் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. அங்கே போனால் உங்கள் பணம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி இருக்க இதை பற்றி நம்ம வந்து அல்லமான்ட்ட வந்து ஃபோனை போட்டு நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணி கேட்டோம்னா அவர் நாங்கள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க சாமி, அங்கே போனால் அவங்க எங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட யாரும் பணம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து சண்டை போடுறீங்களே, உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, உங்கள் பணத்தை நான் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அல்லமான் சொல்கிறாரு. எங்களுக்கும் பெரிய நவாஸோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த சரஸ்வதி மேடத்துக்கு எங்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஸ்டெப் எடுக்க சொல்லி தான் அவங்கள்ட்ட போராடிக்கிட்டே இருந்தோம். அவங்களும் ஒவ்வொரு தான் அப்படியே இந்தா போகிறோம் அந்தா போகிறோன்னு சொல்லி இது பண்ணிட்டே கிடந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நவாஸோட கைக்கூலியான எஸ்ஐ வேலுச்சாமி அவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து வாக்குவாதம் நடந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரஸ்வதி மேடம் வந்து நான் அவனெலாம் பிடிக்க முடியாது, எனக்குலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து போய் ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்கள் என்ன ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்கள் உங்கள் கேஸை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பிடுறோம், உங்கள் இதை சாட்சியாக சேர்த்துடுறோம் என்னென்னமாலாம் சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னதுனால அப்போ வந்து எஸ்ஐ வேலுச்சாமி, அதாவது இந்த நவாஸுடைய ஆள் தான், நவாஸோட கைக்கூலி எஸ்ஐ வேலுச்சாமி அவங்கள்ட்ட வந்து இந்த சரஸ்வதி மேடம் சொன்னதுக்காக, க்ரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி மேடம் சொன்னதுக்காக நடந்ததை வந்து அப்போவே வந்து நான் ஒரு 12 பக்கத்துக்கு வந்து எழுதி கொடுத்தேன். 12 பக்கத்துக்கு சுருக்கமாக எழுதி கொடுத்தேன். இது சுருக்கமாக எழுதி கொடுத்தோம். அப்படி நாங்கள் எஸ்ஐ வேலுச்சாமி அவர்களிடம் எழுதி கொடுத்த புகார் மனுவை அவர்களுக்கே தெரியாமல் எங்கள் மொபைலில் வீடியோ எடுத்தோம். மேலும் சரஸ்வதி மேமும் எங்களுக்கும் நடந்த வாக்குவாதத்தை வந்து வீடியோ எடுத்து சரஸ்வதி மேடம், அந்த க்ரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி மேடம் இருக்காங்களே, அவங்களுக்கு எங்களுக்கு நடந்த வாக்குவாதத்தை வீடியோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தோம். அது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இருக்குது, பதிவிட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் கொடுத்த புகார் மனுவிற்கு எஃப்ஐஆரே போட முடியாதுன்னு என்று நவாஸோட விஸ்வாசி எஸ்ஐ வேலுச்சாமி வந்து சொன்னார். 12 பக்கத்து எழுதி கொடுத்துருக்கேன், பட் ஆனால் இது வந்து எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 12 பக்கத்துக்கு எழுதி கொடுத்த புகார் மனுவிற்கு 12 பக்கம் நாங்கள் புகார் மனு எழுதி கொடுத்துருக்கோம், அதுக்கு அப்போ என்ன தான் பதில் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து உங்கள் கேஸை வந்து நாங்கள் சாட்சியாக சேர்த்துட்டோம், நீதிமன்றத்துலேருந்து உங்களை கூப்பிடுவாங்க, என்ன பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்களாமா, எத்தனை 2022-3 கூட தெரியல, அப்போவே நீதிமன்றத்துலேருந்து உங்களை கூப்பிடுவாங்க, உங்களை கேஸை சாட்சியாக சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு மாறாக நாங்கள் எஃப்ஐஆருக்கு கேட்டதுக்கு என்ன சொல்லிமா கொடுத்தாரு, இந்த நவாஸு ரங்கராஜு ஒரு 100கணக்கான பேர் ஏமாதிரி உள்ளே போயிருந்தாங்க தெரியுமா, அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி எஃப்ஐஆர் போட்டுப்பாங்களே, அந்த எஃப்ஐஆர் காப்பியில் வந்து ஒன்று எடுத்து எங்களை தூக்கி வீசி எறிஞ்சிடலாம், இதுதான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் நீதிமன்றம் இந்த புகார் மனுவாது இதை கொண்டு எஃப்ஐஆர் போட்டு இதுதான் எஃப்ஐஆர்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த 12 பக்கத்துக்கு எழுதி கொடுத்த அந்த புகார் மனு வந்து இன்றைக்கி வரைக்கும் நீதிமன்றமும் செல்லலை. அப்போ அந்த புகார் மனு என்ன பண்ணியிருப்பாங்க, கிழிச்சு போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் உண்மையாக தான் இருக்கும், அதை நீதிமன்றம் தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, இதனால் வந்து இவர்கள் செய்த செயலாலேயே வந்து நவாஸோட கைக்கூலி அப்படிங்கிற திட்டவட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, யார் இந்த எஸ்ஐ வேலுச்சாமியா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் ஏற்கனவே இவர் நவாஸ்ட்டை பிடிக்க தின்ன ஒரு பெரிய ஒரு உலக கூட்டாளி, பயங்கரமான ஆள் அப்படின்ட்டு. அப்படி இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டிப்பாக காணுமே. நியாயம் கிடைக்கும்னு தொடர்ந்து போனால் இவங்கள நம்பி இனிமேல் பலன் இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட மறுபடியும் போராட முடியலன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அப்போ நாங்கள் திரும்ப மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸுக்கு மட்டும் புகார் கொடுக்க போனோம். ஆனால் அப்போ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி மாறிட்டார். அப்போ வந்து புதுசாக ஒரு எஸ்பி வந்து அபிஷேக் குப்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பதவியேற்றிருந்தார். அப்போ தான் புதுசாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பல்லடத்தில் நடந்த எல்லா விவரத்தையும் நாங்கள் சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னார், அவரும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கூறி நாங்கள் பல்லடம் காவல் நிலையம், திருப்பூர் எஸ்பி அலுவலகம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அலுவலகம் தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துக்கிட்டே கிடந்தோம். அது அந்த எஸ்பி அபிஷேக் குப்தா அப்படின்னு சொல்லி காவல் நிலையம், அப்புறம் இந்த பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனும் சரி, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சரி, எல்லா பக்கமும் நான் தொடர்ந்து வந்து போட்டு நாங்கள் புகார் கொடுத்ததுனால இதனால் அந்த நவாஸும் அல்லமானவர்களும் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணாங்க தெரியுமா, எங்களை நேரடியாக மோத முடியாமல் என்னுடைய மனைவியோடைய மொபைல் என்ன வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற வந்து பொது கழிப்பறையில் வந்து அவதூறாக அசிங்கமாங்க. அது என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவன் எழுதின வார்த்தை எழுதியிருக்கேன், புண்டன தேவி அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதி வச்சுருக்கான். எழுதி வச்சு என் ஒய்ஃபோட பேர் சகானா அப்படிங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதி வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுருந்துருக்கான்.
அப்போது வந்து தொடர்ந்து அதுலேருந்து தொடர்ந்து தவறான அழைப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு என் ஒய்ஃபுக்கு. ஏன்னா மறுபடியும் நாங்க வந்து கலெக்டர் அலுவலகத்தில போயி இந்த முறை வந்து என் ஒய்ஃப் வந்து கனிமொழி மல்லிகா வந்து அவங்க இந்த மாரி இது குடுத்தாங்க. புகார் குடுத்தாங்க. இந்த மாரி என் பணத்தையும் நாங்க இழந்து என்னோட மானத்தையும் இந்த மாரி வாங்குறாங்க. என்னுடைய வந்து தற்கொலை முயற்சிக்கு என்னை இழிவுபடுத்தி என்னைய தற்கொலை முயற்சிக்கு தூண்ட வைக்கிறாங்க. விரைந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அவர்கள் வந்து உங்கள் மொபைல் எண்ணை எங்கள மொபைல் எண்ண ஃபர்ஸ்ட்டு மாத்த சொல்லி சொன்னாய்ங்க. நாங்களும் வந்து என்ன சொன்னோம், நாங்க தவறு செய்யல. எதுக்கு தலைமறைவா இருக்கிறவனையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. பல்லடத்தில இருக்கிற அல்லமான் மேலயும் நீங்க முறையான விசாரணை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப பாலியல் தூண்டுதல் வேற செய்றான். அப்படிங்கிறப்ப இந்த அதிகாரிகள் ஏன் தான் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி என் மனைவி அழுது கொண்டே வந்து ஒரு புகார் மனு அளிச்சாங்க. அ அவங்க அளிச்ச புகார் மனுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ கலெக்டர் அலுவலகம் குடுத்த புகார் அடிப்படையில வந்து பல்லடம் காவல் நிலையத்தில வந்து அப்பதான் அ முதல் பல்லடம் அதில முறையாக விசாரிக்க மாட்டார்கள். ஏன்னா கலெக்டர் இடத்துல சொல்லிட்டோம். பல்லடம் கிரைம் ஸ்டேஷன்ல வந்து சரியா விசாரிக்க மாட்டாங்க எங்களுக்கு. கண்டிப்பா நீங்க தான் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் குடுக்கணும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்ல சொன்னதுக்கு, அவங்க வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த தவறா எழுதுனாங்க பார்த்தீங்களா, பொது கழிப்பறையில. அதுக்காக வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் மனு வந்து அனுப்பியிருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி அப்படிங்கிற ஒரு மகளிர் காவலர் வந்து எங்களையும், அல்லம்மானையும் அழைச்சு வந்து விசாரிச்சாங்க. அப்போ வந்து அல்லம்மான் வந்து இனிமேல வந்து இது மாரி தவறு நான் ஏற்படாம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியும், எங்களோட ரூ. 11,00,000 பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பா திருப்பி தந்துவிடுறேன்னு சொல்லியும் எழுதி குடுத்தாரு. அல்லம்மான் எழுதி குடுத்தாப்புல. அ இதே மாரி வந்து இது பல்லடம் கிரைம் காவல் நிலையம் சென்றிருந்தால், அ இதே இந்த பிரச்சனை வந்து கிரைமுக்கு போயிருந்தா கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா வச்சுக்கோங்களேன், அல்லம்மன் போடுற பிச்சை காச வாங்கிக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிற மாரி எடுத்து நடிச்சு தான் அனுப்பி விட்டுருப்பாங்க எங்கள. ஆனா செவ்வந்தி மேடம் மட்டுமே அவர்கள் வாங்குற அரசு ஊதியத்திற்கு மட்டுமே வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டே நம்ம போடலாம். அ ஆ செவ்வந்தி மேடமும் பார்த்தீங்கன்னா, அல்லம்மான்ட்ட எழுதி வாங்கியத வந்து திருப்பூர் எஸ்பி அலுவலகத்துக்கு நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க எழுதி வாங்குன இது எங்கள்ட்ட அந்த மாரி இல்ல. அது வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்களாமா. சில காலம் வந்து தவறான அழைப்புகள் எதுவுமே அதுலருந்து வரல. அல்லம்மான் எழுதி குடுத்ததுக்கப்புறம். இதுலருந்தே தெரியலையா? இவங்க தான் எழுதி போட்டுருக்காங்கன்ட்டு. வரவில்லை. அதுக்கப்புறம் வந்து அல்லம்மான்ட்டேருந்து எங்கள் நகைகளை மீட்கக் கோரி, மறுபடியும் நாங்க எஸ்பி அபிஷேக் குப்தா அவர்ட்ட நாங்க சொல்லி புகார் குடுத்துட்டே இருந்தோம். அவரும் பல்லடத்தில ஏற்கனவே நடந்த விவரங்கள் எல்லாமே அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த முறை வந்து எஸ்பி அவர்கள் வந்து பல்லடத்தில வந்து புதுசா வந்து டிஎஸ்பியாக பொறுப்பேற்றிருக்கிற வந்து விஜயகுமார் அவங்கள போய் சந்திக்க மாரி சொன்னாரு. அவரு அதுக்கு மேல பெரிய லார்ட் லபக் அவரு. எப்பா சாமி! அவர நெனச்சாலே கோவம் தான் வருது. அவர சந்திக்கிற மாரி சொன்னாரு. நாங்களும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நாங்க வேணான்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நீங்கள் செல்லுங்கள். அவர் கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனையை சரி செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா, அதே மாரியே வந்து எஸ்பி அலுவலகத்தில வந்து இருக்கிற எஸ்ஐ ரங்கநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மேல வந்து ஒரு பாவப்படுற மாரி தான் அவரும் பேசினாரு. அந்த எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து பெட்டிஷன வாங்கி குடுப்பார்ல ரங்கநாதன் சொல்லி ஒரு சாரு. அவர்ட்ட நல்லபடியா அவரு பேசுவாரு, வைப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லம்மான்ட்ட விசாரணை செஞ்சாலும் பணம் பொறுமையா தர்றேன்னு தான் சொல்றான். அதனால அவன் தம்பி நவாஸ்ட்ட தான் முழு பணமும் இருக்குன்னு சொல்றான். ஆனா, தன்னோட தம்பி இருக்கிற இடத்தும் தனக்கு தெரியாதுன்னு வேற சொல்றான். அதனால நவாஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து நீங்க காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க தம்பி. யாரு? அந்த ரங்கநாதன் சார் சொல்றாரு. எஸ்ஐ ரங்கநாதன் வந்து, நவாஸ் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி எங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி சொல்லுங்க. உங்களுக்கு காவல்துறை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. ஓகேவா? இதில எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு வரிசையா வரும் பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. எங்க காணாத டிஎஸ்பி உத்தரவின் பேர்ல அலமாரி விசாரணை ஆமா. இந்த மாரி வந்து எஸ்ஐ ரங்கநாதன் சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்காக நாங்க வந்து போய் நம்ம இவர போய் பார்க்குறோம். யார? நம்ம டிஎஸ்பி விஜயகுமார் அவர்கள போய் நம்ம சந்திக்கிறோம் முறையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கம்பீரமா வந்து அலமாரிலாம் அழைச்சு பயங்கரமா பில்டப்பா குடுத்துலாம் பேசினாரு. "இந்த பாரு நவாஸ் இருக்கிறத சொல்லு. இல்லன்னா வந்து நான் அப்படி இது பண்ணிருவேன். நானா கண்டுபிடிச்சா நீங்க இதாயிருவீங்க. அவனுக்கு பணத்த குடுக்குற வழிய பாரு." அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் சொல்லி சொன்னாரு. "கொஞ்சம் கொஞ்சமாவது குடு வையி" அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணாரு. அதாவது நாங்க எவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சாலும், அல்லம்மான்ட்ட வந்து என்னோட நகைகள வந்து திருப்பி தர்ற வரைக்கும் நீங்க வாடகை நீங்க தான் தரணும் அப்படின்னு சொல்லி, வாடகை மட்டுமே அல்லம்மான் குடுத்துட்டு தான் இருந்தாரு. நகைகளுக்கு மட்டும் இதோ அதோன்னு சொல்லி சொல்லி இழுத்துக்கிட்டே போனாரு. இந்த சூழல்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நவாஸுடைய தாயார் வந்து ஆரிஃப்நிசா வந்து மூளையில ஏற்பட்ட பிரச்சனையில வந்து கோவை தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க வந்து நவாஸ் வந்திருக்கிறாங்கிற தகவலும் கிடைச்சிருக்குது. பிறகு அவனோட தாயாரும் இறந்து விட்டார்கள். எதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என்னுடைய இந்த ரூ. 6,00,000 ஒரு பத்திரம் அடிச்சு குடுத்தான் பார்த்தீங்களா? அதாவது அது என்னுடைய தொழில்ல வந்த லாபத்த வந்து அவன் வந்து குடுத்துட்டதா சொல்லி சொன்னான். அந்த பணமானது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து
கொஞ்சம் மூளையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா, அப்போ இருந்தே இருந்திருக்கு. ஒரு 2 வருஷம் காலம் கழிச்சு இவங்க இறந்துட்டாங்க. அது அந்த நாள் எதர்ச்சியா இறந்துருக்காங்க. ஆனா நவாஸ் தலைமறைவா இருக்கிறான். ஓகேவா? சரின்ட்டு பார்த்தீங்கன்னா, நானும் அலம்மானுடைய அம்மா, நவாஸோட அம்மா வந்து இறந்துட்டதுனால, சரி அவங்கள்கிட்ட அலம்மான்ட்ட ஃபோன் பண்ணி துக்கம் எல்லாம் விசாரிச்சோம். விசாரிச்சுட்டு காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன சொல்றாரு, நவாஸ் நான் பேசி, உங்க பணத்த பத்தி நாங்க பேசி, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு நம்ம என்னன்னு பேசலாம், அப்படின்னு சொல்லி அலம்மான் அண்ணன் சொன்னாரு. சரி நம்ம நவாஸோடைய தாயார் இறப்பிற்கு செல்லும் முன்னே வந்து என்ன பண்ணோம், நாங்க வந்து சரி அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அலம்மான்ட்டயும் போய் நம்ம துக்கம் விசாரிப்போம். நவாஸ் வந்திருந்தானாக்கா, அப்படியே அமைதியா இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, இவங்க அவங்க அம்மாவோட காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா போலீஸ்காரங்கள வச்சு இவன்ட்ட பேசிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்ஐ ரங்கநாதன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் இருந்தா கண்டிப்பா கையும் களவுமா பிடிங்கன்னு சொல்லி. அதுக்காக தான் நாங்க அங்க போயிருந்தோம். எங்க அலம்மான் அம்மா இறந்ததுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். கையுங்கால் பிடிங்கன்னா எனவே நாங்க வந்து துக்க வீட்ல இறுதிச் சடங்கு முடியிற வரைக்கும் நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நான் இது சம்பந்தமா வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். இந்த மாரி நவாஸ் வந்து அங்க வந்திருக்கிறான். ஸோ நாங்க அங்க போயி நாங்க இருக்கிறோம். நீங்க டிஎஸ்பி சார்ட்ட சொல்லி போலீஸ் ஃபோர்ஸ அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா வந்து அப்போதைக்கு டிஎஸ்பி சார் வந்து மீட்டிங்ல இருக்கிறார் சொல்லிட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, சரி நாம மட்டும் ஃபர்ஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டோங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறமா வந்து என்ன போச்சுன்னா, இந்த கேவலப்பட்ட ஜென்மம் நவாஸு அங்க போன சோர்ல இந்த ஒரு அக்கா பானுன்னு ஒரு அக்காவும் கூட வந்திருந்தாங்க. நவாஸ் இருக்கிறான்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கேட்கவுமே என்னைய அதாவது ஆல்ரெடியா வந்து நவாஸ் சொல்லி வச்சுட்டான். இந்த சூர்யாங்கிறவன் வந்து முக்கியமா வருவான். ஃபேமிலியோட வந்தானாக்க டப்புன்னு கை வச்சுருன்னு சொல்லி வச்சிருக்கான். இந்த விஜயகுமாருமே கூட சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லி என்ன அங்க யார் இங்க சூர்யான்னு என்னைய யாருன்னே தெரியாம, யார் இங்க சூர்யான்னு கேட்கவும் நான் தாங்கன்னு சொன்னேன். டப்புன்னு கை வச்சுட்டானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே என் ஒய்ஃப் வந்து அப்போ கன்சீவா இருந்தா ஒரு 60 நாளு. அந்த டைம்ல அப்படியே வந்து ஆவேசமா வந்து என்னைய கூப்பிட்டு இழுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணோம், இந்த டிஎஸ்பி விஜயகுமாருக்கு வந்து ஃபோன போட்டு ஏற்கனவே டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அவங்க டிஎஸ்பி சார் வந்து மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டாய்ங்க. நாங்க இந்த மாரி எங்கள அடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் திரும்ப டிஎஸ்பி விஜயகுமாருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்றோம். அவர் அசிங்கமா பேசுறாரு. ஏதோ என் மனைவிய தகாத வார்த்தையால, "நீ என்ன ரவுடியா? பஜாரியா? நீ இருக்கறனால தான் உன் புருஷன்காரன் வந்து ஓவரா இது பண்ணி ஆடுறான்." நான் ஆடுறேனாமா. ஆடுறான். அங்க போய் நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்க. பணத்த தூக்க விடாம நாங்க பிரச்சனை பண்றோமாமா. என்ன ஒரு இது பார்த்தீங்களா? அங்கிட்டு என்னடான்னா திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து நவாஸ் எங்க இருந்தாலும் பிடிக்க சொல்லி சொல்றாய்ங்க. இங்கிட்டு இவரு டிஎஸ்பி விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 100க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க விட்டு பந்தோபஸ்துக்கு வைக்கிறாரு. இத நான் ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ்லயும் சொல்லியாச்சு. இப்படி வந்து இவங்க மாத்தி மாத்தி இது பண்ணிட்டே கிடக்குறாய்ங்க பார்த்தீங்களா? அப்புறம் 10க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்கள வர வச்சு, அவன் அம்மா இறுதிச்சடங்க முடிச்சு, அவன் நவாஸ் வந்து மறுபடியும் திரும்ப தப்பிச்சு போற வரைக்கும் வந்து உறுதுணையாவே போலீஸ்காரங்க இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்லமான் வந்து நீங்க எதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி அவனும் இது பண்ணான். என்ன சொல்ட்டாரு, இவங்க இந்த இதனால வந்து நவாஸ் வந்து மறுபடியும் திரும்ப கோவமாயிட்டான். என்னன்னா நம்ம அம்மா இறந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டாங்களே, வந்து நம்ம வந்து பிரச்சனையாகி போச்சே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் இவன், மறுபடியும் என்னுடைய மனைவியுடைய மொபைல் நம்பர இந்த வாட்டி வந்து மதுரை வந்து பேருந்து நிலையத்தில வந்து தவறா வந்து எழுதி போட்டிருந்தான் பொது கடைப்பிடியில. இது அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி கொஞ்சம் மறுபடியும் இந்த ராங் கால் வந்ததுக்கு அப்புறமா, நாங்க இது விஷயமா மறுபடியும் போய் டிஎஸ்பி விஜயகுமார்ட்ட போறோம். ஆல்ரெடி எங்களுக்கு டிஎஸ்பி விஜயகுமார் எங்களுக்கு வாக்குவாதம் ஆகிப்போச்சு. இது விஷயமா போய் அவர்ட்ட போய் நாங்க போய் சொல்றோம். அவரும் வந்து இந்த அவங்க அம்மா இறந்த வீட்டுக்குள்ள வந்ததெல்லாம் சொல்லி சொன்னாரு. நீங்க எதுக்கு வந்தீங்க? அப்படி இப்படின்னு மிரட்டினாரு. நாங்களும் சரி இவன்ட்ட கொஞ்சம் நடிச்சு தொலைவோம் சனிய முடிச்சவன்ட்டுன்னு சொல்லி நாங்களும் பொறுமையா, ஐயா இல்லைங்க, எங்களுக்கு பணத்துக்கு தாங்க வந்தோம். எங்களுக்கு பணத்த வாங்கி கொடுங்க ஐயா, ஐயான்னு சொல்லி புலம்புனோம். அவரும் ஆபூன்னு எப்பவும் வழக்கம் போல பேசினாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் போனப்ப, இந்த மாரி மறுபடியும் எனக்கு இந்த மாரி அசிங்கமா எழுதி போடுறாங்க சார்ன்னு சொல்லி டிஎஸ்பி விஜயகுமார்ட்ட போய் மறுபடியும் போய் நாங்க பேசுறோம். பேசுறப்ப அவர் என்ன சொன்னாரு, இந்த மாரி அவன் தான் எழுதி போட்டான்னு தெரியுமா? வைக்குமான்னு ஒரு அசால்ட்டு இதா வந்து பேசினாரு. இதுக்கு முன்னாடி அந்த மகளிர் காவலயத்தில செவ்வந்திங்கிற மேடம் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. அவங்களும் அந்த போர்ட எப்படி எப்படின்னு அத அழிக்கணுமோ அழிச்சு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இந்த முறை வந்து இவர் டிஎஸ்பி விஜயகுமார் ஒரு நியாயமான போலீஸ்காரனா கூப்பிட்டு ஒரு என்ன ஏதுன்னு கேட்டுருக்கணும்ல. எதுவுமே அவங்க பேசாம இந்த மாரி அவன் தான் எழுதி போட்டான்னு தெரியுமா? அதெல்லாம் பொறுமையா விசாரிக்க முடியும், வைக்க முடியும். இந்த மாரி நக்கலா பேசினாரு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கோவத்தில வந்து எனக்கு ஏங்க இதே மாரி உங்க வீட்ல உங்க பொண்டாட்டியோ, உங்க பிள்ளையோட பேரையோ இந்த மாரி கழிப்பறை எழுதி போட்டிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்டேன். இது இது தவறே கிடையாது. அவர் வந்து நம்மளுக்காக வேலை செய்றவர் தான். இப்படி அசால்ட்டா சொல்ல போகும்போது நான் தட்டி கேட்க தான் செய்வேன். அப்படின்ட்டு நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவர் என்னைய செருப்பால அடிப்பேன்டா நாயே ஏன்னு சொல்லி, எங்க அம்மாவையும் வந்து அவதூறா வந்து பேசி, எங்க அம்மா எதுக்கு தெரியுமா சொல்லுது? "ஏங்க அவன் செத்த வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள தாங்க இருந்தான். நீங்க ஏங்க பிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு" சொன்னதுக்கு, "அப்படிலாம் முடியாதும்மா போம்மா. ஏதாவது சும்மா போயிரு இல்ல ஏதாவது பேசிற போறேன்னு" வேற அசிங்கமா பேசினாரு.
இப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ மாதிரி என் வீட்டுக்காரம்மா வந்து அப்பப்போ எடுத்துருந்துச்சு. அது கட் பண்ணி கட் பண்ணி. அப்போல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கல கிடையாது. இந்த மாதிரி வந்து சும்மா மட்டும் வீடியோ மட்டும் எடுத்திருந்து, இந்த வீடியோ வந்து திரும்ப போய் எஸ்பி சார்ட்ட போட்டு மறுபடியும் போட்டு காமிச்சோம். இந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, வைக்க முடியல அப்படின்ட்டு. அதாவது அப்பவும் நாங்கள் சொல்கிறோம், ஏங்க வந்து எங்கள் மேலே வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து புகார் பண்ணியிருந்தாங்களாமா. பணத்தை தூக்க விடாம நாங்கள் தடுக்கிறோமாமா. அப்போ தான் கேட்டேன், ஏங்க 100 பேத்துக்கு மேலே இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த 4 பேர் மட்டும் போய் பணத்தை தூக்க விடாம தடுக்க முடியுமாங்க? ஒரு லாஜிக்கா வந்து உங்களுக்கு இந்த டிஎஸ்பி விஜயகுமாருக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாதா? அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் திரும்ப எஸ்பி ஆஃபீஸில் வந்து ஒரு புகார் எழுதி கொடுத்துருந்தேன். நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் பணத்தை தூக்க விடாம தடுக்கிறோமாமா. இந்த நவாஸை வந்து தப்பிக்க விடுறதுக்காக இந்த டிஎஸ்பியும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சதி செஞ்சுருக்காங்க. இதுக்கு எல்லா போலீஸ்களும் உடந்தையாக இருக்கிறாங்க. இதைத்தான் ஆரம்பத்துன்னு சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி அபிஷேக் குப்தா அவர்கள்ட்ட வந்து டென்ஷனாகவும் பேசினோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவர் வந்து திரும்ப அங்கேயே திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ்லேயே மறுபடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செருப்பால் அடிப்பேன்லாம் சொல்லி எனக்கு கத்தி பில்டப் பண்ணுறது எல்லாத்தையுமே வீடியோவும் காமிச்சேன். ரங்கநாதன் சார்ட்டையும் காமிச்சோம். அந்த மாதிரி அவர் ஆனால் முழுமையாக பார்க்கல. பட் ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு அப்படியே மேலோட்டமாக விட்டாப்புல. சரின்ட்டு இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறமா எஸ்பி சார் வந்து அங்கே அனுப்பாமல் என்னுடைய புகாரை வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயே வந்து ஏடிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்புனார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ பழனிசாமி அப்படிங்கிறவர் வந்து எங்கள் புகார் விசாரித்தார். நடந்ததெல்லாம் பூராத்தையுமே விவரத்தெல்லாம் சுருக்கமாக நாங்கள் வந்து காவல்துறையை பற்றியும் அதில் எழுதியிருந்தோம். நவாஸ் கைதானப்போ வந்து காவல் நிலையத்துக்கு பணம் கைமாறியது நாங்கள் எழுதியிருந்ததை பார்த்து, இப்படி இல்லாமல் நீங்கள் எழுதியிருக்கீங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இல்லைன்னா உங்கள் பக்கம் தான் கேஸ் மாறுன்னு சொல்லி பயமுறுத்தினார். ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லாட்டினாலும் எங்களுக்கு நான் நடந்ததை சொல்கிறேன். எங்களுக்கு அப்போ இவங்க ஏன் டக்குப்புக்கு முடிக்க மாட்டேங்கிறாங்களேங்க, எனக்கு உண்மையை தானே சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் இதுக்கு எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க, வார்த்தை பேசுகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ்பி ஆஃபீஸில் எஸ்ஐ இந்த பழனிசாமி அப்படிங்கிற வந்து அவர்கள் வந்து அப்போது தான் வந்து முதல் முறையாக அல்லம்மானை வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கே வர சொல்லி வந்து அவனுக்கு சம்மன் கொடுத்து அனுப்புனாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்பி அலுவலகத்தில் நேரில் வந்து அடிக்கடி போய் தொடர்பு கொண்டு நான் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து நான் வீடு வாங்குறதுக்காக அடகு வச்சப்பட்ட நகைகள் தான். அல்லம்மான் 2 வாரத்துக்குள்ளே திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி தனியார் வங்கியான முருகன் ஜுவல்லரியில் வந்து வச்சார் பார்த்தீங்களா, அந்த நகைகளுக்கு அல்லம்மான் வட்டி கூட கட்டாமல் இருந்தார். அது மட்டும் இல்லை, நகைகளை மட்டுமாவது வாங்கிட்டு தூத்துக்குடி பக்கம் நாங்கள் எங்கள் சொந்த ஊர் பக்கமே வந்து என் சொந்த பந்தங்க கூட போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா இந்த அல்லம்மான் நவாஸ் மட்டும் காவல்துறையினால் எங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிறனால நாங்கள் தூத்துக்குடி பக்கமே போயிடலாம். இவன் வந்து நகையை மட்டும் திருப்பி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த அல்லம்மான் நான் சொன்னதுக்காக நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். அது 3 லட்ச ரூபாய்க்கு திரும்ப ஒத்தி வீடு பார்க்குறதுக்காக நாங்கள் என் மனைவியோட நகைகள் அப்போதைக்கு இருந்த நகையை வச்சு 50,000 ரூபா வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டோம். தூத்துக்குடியில் போக்கிய வீடை பார்த்து அந்த மாதிரி அட்வான்ஸ் போட்டாச்சா, அல்லம்மான் வந்து அனைத்து நகைகளும் திருப்பி தந்துருவேன்னு கூறியதால் தான் நாங்கள் தூத்துக்குடி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். ஏன்னா தனியார் வங்கியில் இருக்கிற வந்து அதிக வட்டி, அது ரூ. 2 வட்டியில் இருக்கிற நகையை வந்து அதிக வட்டியில் இருக்கிற நகையை வந்து தந்துட்டானா, பரோடா பேங்க்கில் வந்து என்னோட பரோடா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அங்கே வந்து 0.63 பைசா வட்டி தான். அங்கே நம்ம வச்சுட்டு திரும்பவும், ஏன்னா அங்கே தான் மொதல் இருந்தது ஆரம்பத்திலேயே. அதனால் அங்கே திரும்ப வச்சுட்டு நம்ம போக்கிட்டு போயிடலாம், வட்டி கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீதி பணம் வரலைனாலும் கூட பரவாயில்ல, நீதிமன்றத்தில் நவாஸ் மேலே மட்டும் கூட வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா முழு பொறுப்பையும் 11 லட்சத்துக்கும் அல்லம்மான் தான் ஏற்றிருந்தார். ஏனென்றால் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து தான் நாடகம் ஆடி தான் ஏமாற்றினாங்க. அதனால தான் எஸ்பி அலுவலகத்திற்கும் வந்து தொடர்ந்து நாங்கள் போய் போராடிக்கிட்டே இருந்தோம். நானும் பார்த்தீங்கன்னா வித்யாலயங்கிற இடத்துல ஒரு பனியன் கம்பெனியில் ஒரு 4 வருஷமாக அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து அல்லம்மான் வந்து வாடகை தருவதையும் அதுக்கப்புறம் நிறுத்தி விட்டான். ஏடிஎஸ்பி எஸ்சி பழனிசாமி வந்து அல்லம்மானை நினைத்து டிசிபி, அது அல்லம்மானை வந்து டிசிபி ஆஃபீஸுக்கு வந்து அல்லம்மானை வந்து ஃபஸ்ட்டு அழைச்சி விசாரித்தார். யார், நம்ம ஏடிஎஸ்பி ஆஃபீஸில் எஸ்ஐ பழனிசாமி ஃபஸ்ட்டு விசாரித்தார். கொஞ்ச நாள் விசாரித்தாப்புல. அதுக்கப்புறம் என்ன நினச்சோ தெரியல, அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கிட்டார். எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் சோரியாடு இருக்கிறனால இது வந்து டிசிபி ஆஃபீஸ்க்கு அந்த கேஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிபி ஆஃபீஸில் வந்து எஸ்ஐ மேடம் ஒருத்தவங்க எங்கள் கேஸை வந்து புகாரை வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணியிருந்தாங்க. அதன் பின் என்ன சொல்கிறது, திங்கக்கிழமை தொடர்ந்து வந்து நான் கலெக்டர் அவர்கள்ட்ட வந்து கண்ணீர் மல்க நாங்கள் புகார் கொடுத்தோம். எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் தொடர்ந்து போய் புகார் கொடுத்துட்டே கிடந்தேன். டக்கு புக்குன்னு எனக்கு ஸ்டெப் எடுக்க சொல்லி, இந்த மாதிரி தலைமறைவாக இருக்கிறவனை தலைமறைவாக கண்டுபிடிக்க சொல்லியும், அல்லம்மான்றது என் நகைகளை திருப்பி எப்படியோ கொடுக்க சொல்லியும் வந்து தொடர்ந்து புகார் கொடுத்துட்டே இருந்தோம். அல்லம்மானும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் எஸ்பி அலுவலகத்துக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி என்னை மிரட்டியும் பார்த்தான்.
மிரட்டி பார்த்தான், தாழ்ந்தும் கேட்டு பார்த்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் எங்க நகைகள திருப்பி தந்துட்டா, நாங்க இந்த ஊர விட்டே போயிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா, இவர்கள் வந்து இதோ தர்றேன், அதோ தர்றேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி வருஷங்கள மட்டுமே அப்படியே கடத்தி கொண்டு போய்க்கிட்டே இருக்கிறானுங்க இவங்க எல்லாருமே. இப்படி இருக்கிற பட்சத்தில தான், இந்த மாரி அல்லமான வச்சு வருஷங்கள மட்டும் அப்படியே இழுன்னு இழுத்தோம்னா, இந்த பிரச்சனைய இவங்க மறந்துருவாங்க. கேஸும் செல்லுபடி ஆகாம போயிருங்கிறது நவாஸு, அல்லமானுடைய திட்டங்கள் தான். அதனால இந்தா தந்துரு, அந்த தரேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அப்பப்போ பிச்சை போடுற மாரி வாடகைய மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கிட்டு இருந்தான். அதையும் நிப்பாட்டி பாத்துட்டான் பாத்தீங்களா? அதுவும் ஏன் நிப்பாட்டினான்னா, தூத்துக்குடிக்கு தான் நமக்கு தான் ஊருக்கு போறதுக்கு நம்ம நகைய திருப்பி குடுத்தா எதுக்கு நமக்கு இவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு நம்ம நகைகள வாங்க பாப்பான். நான் வாடகை கூட இல்லாட்டியும் பரவாயில்லன்னு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவன் நம்ம நகைய குடுப்பான்னு சொல்லி. இப்படி நாங்க தொடர்ந்து வந்து இது பண்ணிட்டே கிடக்கனால பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து உள்ளே வெளியே கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நவாஸும் அல்லமானும் மாத்தி மாத்தி. அ இது கேடுகெட்ட பள்ளம் காவல்துறைக்கு இந்த இது தெரியும். மேலும் தொடர்ந்து எஸ்பி அலுவலகத்திலும் அல்லமானிடம் நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்கே சென்றும் என் நகைகள திருப்பி கேட்டதுனால, அது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் நான் கொடைச்சல் குடுத்தேன். எஸ்பி ஆஃபீஸுக்கும் போய் கொடைச்சல் குடுத்தோம். இது போக வந்து இங்கிட்டு எங்க சொல்றதுன்னா தொடர்தான் அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போய் நாங்க குடைச்சல் குடுத்தோம். போய் எங்க நகைய திருப்பி தர சொல்லி அங்க போனா சண்டை வாக்குவாதம் வருமா, அப்ப அவங்க டென்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் பணம் குடுப்பாங்க. அதனால 3 நாலா பக்கமும் அணை கட்டினேன் முடிஞ்ச வரைக்கும். காவல்துறைக்கும், பள்ளம் காவல்துறைக்கும் குடைச்சல் குடுத்தோம். எஸ்பி ஆஃபீஸுக்கும் போய் குடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லயும் போய் குடுத்தோம். அவங்க வீட்டுக்கும் போய் பணம் கேட்டுக்கிட்டே கிடந்துட்டோம் பார்த்தீங்களா? இதனால வந்து அல்லம என்ன பண்ணிட்டான், இவன் நகைய கையோட கேட்குறானேன்ட்டு, இன்னும் டைம் இழுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, பல்லடம் வட்ட சட்ட பணிகள் குழு அவங்க மூலமா வந்து என் மேல புகார் குடுத்தாரு. எப்ப தெரியுமா? 22/3/2024 அன்னைக்கு. அப்போ வந்து வழக்கறிஞர் மாதேஷ்ங்கிற ஒரு முன்னிலையில வந்து முருகன் ஜுவல்லரியில வைக்கப்பட்ட என்னோட நகைகள 2024 மே 30க்குள்ள வட்டிய கட்டி, 2024 ஜூன் 30க்குள்ள நகைகள திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அலமாரி எழுதி குடுத்தாப்புல. அதுவரைக்கும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் எல்லா பக்கம் போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட் குடுத்து அவங்கள டார்ச்சர் பண்றேன், வீட்டுக்கும் போய் டார்ச்சர் பண்றேன்ட்டு இந்த மாரி ஒரு 3, 4 மாசம் டைம் வாங்கினா நமக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி டைம் மட்டும் வாங்கிக்கிட்டாப்புல. சரி இன்னும் கொஞ்சம் நாள இழுத்துறலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2024க்கு அப்புறமா என்னோட மொபைல்ல வந்து சகானா சூர்யா யூடியூப் சேனல்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சோம். 2024க்கு அப்புறமா தான். எங்கள் பிரச்சனைக்கு வந்து நடுவுல இந்த மாரி நாங்க காமெடி ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிருந்தோம். ஆரம்பிச்சப்பயே நான் என்னோட பிரச்சனைய கூறலாம்னு நெனச்சிருந்தோம். ஆனா என்னோட மனைவி வந்து, "அது கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்முடைய சேனல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைய வந்து நம்ம சொல்லிக்கலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருப்பூர் லட்சுமி கல்யாண மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 16/6/2024 அப்போ வந்து இப்ப துணை முதல்வரா இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து அப்போ வருகை தந்திருந்தாரு. எப்போ 2024ல 16ஆம் தேதி 6வது மாசத்துல. அப்போ வந்து நானும் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஒரு விருந்தாளி மாரி போயி, ஏன்னா என்னோட பிரச்சனைகளுக்கு காவலர்கள் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறதுனால, சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நெனச்சிருந்தோம். ஏன்னா, இந்த அரசாங்கத்துடைய காவலர்களுக்கு தானே இவங்கலாம் அப்படிங்கன்னா, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி, மேலும் நாம் பணிபுரியும் கம்பெனிக்கு அருகில தான் அந்த திருமண மண்டபமும் இருந்துச்சா, திருமணத்துக்கு மதியம் 1:30 மணி அளவுல உதயநிதி அவர்களும் வந்தாரு. அவர வந்து என்னோட மொபைல்ல வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டு, அனைவரோட முன்னிலையிலும் கூச்சலிட்டு, காவல்துறையினால என்னோட குடும்பமே சிதைஞ்சு போச்சுன்னு சொல்லி, என்னோட தம்பி உயிரும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆர்ப்பாட்டமா கத்தி அழுதேன். அதுக்கப்புறம் என்னைய வந்து காவல் நிலையம் தனியா இழுத்துட்டு போயி உட்கார வச்சுட்டாங்க. பின்னர் வந்து திருப்பூர் எம்எல்ஏ திரு செல்வராஜ் அவர்கள வந்து சந்திக்க சொல்லி சொன்னாங்க. அந்த செல்வராஜ் எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முதல்ல வந்து சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் பார்த்திபன் அப்படிங்கிறவர வந்து திமுக வக்கீல் லாயருங்களாமா அவரு. டிஎம்கே லாயர். பார்த்திபன் அவர்கள வந்து போய் பார்க்க சொல்லி, அவங்க மொபைல் நம்பரும் குடுத்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஆனா, அந்த லாயர் பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எங்கள ஒரு முறை கூட நேர்ல பார்க்க வரவே இல்ல. இதுக்கு மாறாக வந்து பண விஷயமா ஏமாந்தா, கோர்ட்டுக்கு போனாலாம் அவரே என்ன சொல்றாருன்னா, ஒரு லாயர் சொல்றாரு. பண விஷயமா ஏமாந்தா கோர்ட்டுக்குலாம் போனாலாம் பணம் கிடைக்காது. அதனால திருப்பூர் எஸ்பிட்ட வந்து திருப்பூர் திருப்பூர் எஸ்பியிடம் வந்து அந்த அல்லமானை அழைச்சு நாங்க விசாரணை வந்து விரைந்து ஸ்பீடா நம்ம ஸ்டெப் எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. ஃபோன்ல தான் சொன்னாப்புல. ஆனால் எங்கள் பிரச்சனைய வந்து காவல்துறை தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, அவரு முழுசா எங்க கதைய கேட்கவே இல்லையே. மறுபடியும் இவங்க கிட்டயே போகணுமான்னு சொல்லி குழம்புனேன். இருப்பினும் ஒரு திமுக வழக்கறிஞர் அவர்களே நீதிமன்றம் சென்றால் பலனில்லை அப்படின்னு சொல்றாரே. அப்படின்னா எங்கள போன்றவருக்கு ஆதரவு இல்லாம தவிக்கிற ஏழைகள் வந்து ஏமாந்தா உயிர விடுறத தவிர வேற எதுவுமே கிடையாதா? ஏன்னா ஒரு லாயரே வந்து பணம் இழந்த விஷயமா வந்து நீ கோர்ட்டுக்குலாம் போனா பணம் கிடைக்காது. அதெல்லாம் இழுத்தடிச்சு ரொம்ப சிரமம். அப்படி வராதுங்கிறாப்புல. அப்படிங்கிறப்ப நான் எப்படிங்க கோர்ட்டுக்குலாம் போ முடியும்? சரி போலீஸ்காரங்க வச்சு வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அப்படி எங்கள போன்றவருக்கு ஆமா.
அப்பொழுது தான் என்னோட உயிரை விடுறதுக்கு அப்போ தான் நினச்சேன், என்னோட உயிரை விடுறதுக்கு நான் எதுக்கு நான் உயிரை விடணும்? அதுக்கு பதிலாக வந்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நாயையும் விடக்கூடாது அப்படின்னு அனைவரையும் கூண்டில் ஏத்தணும். எனக்கு தகுந்த நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முதல் முறையா எனது சகானா சூர்யா யூடியூப் சேனல்ல வந்து லைவ் போட்டு கலெக்டர் அலுவலகம் முன்பு தவறு செய்த காவலர்களையும், குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கிற மாரி எடுக்கச் சொல்லி கூச்சலிட்டு நான் லைவ்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன். இந்த மாரி செய்யறப்போ அப்போதைக்கு மட்டும் எஸ்பி ஆஃபீஸ்ல விரைந்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லமான் வந்து என் நகைகள வந்து ஜூன் 2024க்குள்ள நகைகள திருப்பி தரவே இல்ல. இன்னமும் டைம் கேட்டு இழுத்துக்கிட்டே போனதுனால, அப்புறமா முருகன் ஜுவல்லரி கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா, நகைகள வந்து அடகு வச்ச நகைகள 1 வருஷமாகியும் வட்டியும் கட்டாம விட்டுட்டோங்க. வட்டியும் வந்து வட்டிய கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி இல்லைன்னா நகைகள் நாங்கள் ஏலத்தை விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாரு. மேலும் அல்லமானும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி அலுவலகத்திலும் ஜூன் 2024க்குள்ளே என் நகைகளை திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி அந்த என் கேஸை விசாரித்தாங்க எஸ்ஐ மேடம். அவங்க முன்னாடி அவன் எழுதி கொடுத்துருந்தாரு அல்லமானு. அதோட நகல் இன்னை வரைக்கும் எங்களுக்கு தரல. மேலும் நகைகளை திருப்ப எஸ்பி அலுவலகத்துக்கு தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறேன். அதன் பின் என் நகைகளை சொன்ன தேதிக்குள்ளே திருப்பாதனால எஸ்ஐ மேடம் வந்து அல்லமானிடம் தொடர்பு கொள்ளும்போது அல்லமான் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ண மறுத்துட்டான். ஒவ்வொரு முறையும் அதாவது நம்ம போய் கம்ப்ளைண்ட் அவன் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த நகைகள் டைம் ஆகுதுங்க, எனக்கு நகைக்கு வட்டி கூட கட்டலைன்னு சொல்லி தொடர்ந்து போய் கேட்டே கிடந்தோம். அதனால் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அல்லமானு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே கிடக்கும் போகும்போது அல்லமானு ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாப்புல. ஏன்னா அவருக்குள்ளே வந்து ஒரு இதாக ஆகிப்போச்சு, ஐயோ அட்டன் பண்ணவே கூடாதுன்னு ஒரு இதாக இருந்துட்டார். அல்லமான் வந்து டிசிபி அலுவலக ஃபோனை அட்டன் செய்ய மறுத்ததால் எஸ்பி அபிஷேக் குப்தா அவர்கள் வந்து என்னிடம் வந்து தற்சமயம் பல்லடத்துக்கு இந்த முறை மறுபடியும் போங்க, மறுபடியும் பல்லடம் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லமான் வந்து எஸ்பி அலுவலகத்துக்கு வர மறுப்பதனால அங்கே போய் விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நாங்களோ பல்லடத்தில் வந்து 3 ஆண்டுகளாக கேவலம் ஒரு சின்ன பையன் நவாஸை பிடிக்க துப்பில்லையா, அது மட்டும் இல்லை அந்த டிஎஸ்பி விஜயகுமார் வந்து குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறான். ஏதோ இங்கே வந்தாவது வாடகை மட்டுமாவது குடியிருக்கும் வீட்டுக்கு கொடுத்துக்கிருந்தான். எனவே பல்லடம் காவல் நிலையம் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். நாங்களும் என்னோட தாயாருடன் சென்று கலெக்டர் ஆஃபீஸில் போய் லைவ் போட்டு என் நகைகளை அல்லமான்ட்டு திருப்பி தர்றதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையையும் கலெக்டர் ஆஃபீஸையும் வந்து போய் தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துட்டே கிடந்தோம். இந்த விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து புகார் வச்சு பலன் இல்லாமல் போய்ட்டு இருக்கனால தொடர்ந்து லைவ் போட்டு நம்ம எஸ்பி அபிஷேக் குப்தார்கள்ட்டையும் புகார் விஷயமாக வந்து ஏதாவது சொல்லி இப்படி பண்ணுங்க வைக்கிங்கன்னு சொல்லி கத்தி புகார் போட்டே தான் கிடந்தோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் இன்னும் போடலை. என்ன பண்ணிட்டாருன்னா எஸ்பி அபிஷேக் குப்தா இவன் தொடர்ந்து ஏன் இப்படி பண்ணிகிட்டே கிடக்கிறான்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து என் கேஸை விசாரித்தார். எந்த பையிலுமே என் கேஸ் விஷயமா வந்து ஒரு எஃப்ஐஆரும் போடலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி கோர்ட்டில் சாட்சியாகவும் சேர்க்கலை. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா 2023 நம்ம அவர் வேலுச்சாமிகிட்ட 12 பக்கத்து எழுதி கொடுத்தோம் பார்த்தீங்களா, எஸ்ஐ வேலுச்சாமி அவர்கள்ட்ட சரஸ்வதி மேடத்தோட அவங்க சொன்னதுக்காக எழுதி கொடுத்தோம்ல, அது வந்து கோர்ட்டுக்கும் போகலை, ஒரு புகார் மயிறு எதுவும் பண்ணவே இல்லை. அப்படி இருக்க போகும்போது அதை வந்து நம்ம எஸ்பி அபிஷேக் குப்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த பையன் விஷயமா யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படிங்கிறனால இவர் இப்போ இந்த முறை வந்து புதுசாக வந்து கிரைம் இன்ஸ்பெக்டராக வந்து ஜெயதேவிங்கிறவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க பல்லடத்தில். அதனால் வந்து அவரிடமும் புதிய டிஎஸ்பி சுரேஷ் அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து அல்லமான் வந்து சொன்னபடி நகையை திருப்பி தராவிட்டால் அனைவர் மீதுமே நான் எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டு இந்த கேவலப்பட்ட பல்லடம் காவல்துறைக்கு போய் மறுபடியும் இப்போ வந்து புதுசாக இன்ஸ்பெக்டர் ஜெயதேவியை போய் நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அவங்க தான் மிகவும் மோசமானவர்களே முக்கியமானவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள சந்தித்த பிறகு ஏதோ கொஞ்சமாவது எங்களுக்கு வாடகை மட்டுமாவது தந்துக்கிட்டு இருந்த அல்லமான் வந்து அதையும் நிறுத்திட்டான். ஏன்னா ஜெயதேவி மேடத்தை வந்து முதலாக நாங்கள் சந்தித்தப்போ அங்கே ஒரு காவல் வந்து அவரோட பேர் தெரியாது, ஆனால் அவர் வந்து நவாஸோட தாயார் இறந்தப்போ ஒரு 10 போலீஸ்க்கு மேலே வந்திருந்தாங்க தெரியுமா, டிஎஸ் விஜயகுமாரோடைய தலைமையில் அந்த நவாஸை காப்பாற்றுறதுக்காக. அதில் அவர் ஒருத்தர் தான், அந்த காவலாளியும் ஒருத்தர். இவர் என்ன பண்ணாருன்னா அங்கே வேறு ஒரு பிரச்சனைக்கு வந்த சிலரை வந்து இவரை வந்து ஒரு தனி அறைக்கு சென்று கூட்டு போய் லஞ்சம் கொடுத்தாங்க. லஞ்சம்னா அது பின் பாக்கெட்லேருந்து அந்த தம்பி வந்து பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிற மாதிரி, பணம்னு தெளிவாக அதில் தெரியாது, ஆனால் பின் பாக்கெட்லேருந்து ஏதோ வந்து எடுத்து ரகசியமாக கொடுப்பாப்புல. அதை அந்த போலீஸ்காரை வாங்கி உள்ளே வச்சுக்கிடுவார். அதை வந்து என்னோடய மனைவி வந்து அவங்களுடைய மொபைலில் வந்து பணம் பிடிச்சாங்க. ஆனால் அது லஞ்சமானு கூட எங்களுக்கு தெளிவாக தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் சேனலில் நாங்கள் போட்டோம். பணத்தை வாங்கிட்டு நல்லவங்க மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த ஜெயதேவி மேடம் வந்து அதன் பிறகு தான் வந்து அப்படியே ஒரு அப்பாவி மூஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டே வந்து வெளியில் வருவாங்க. இது வந்து வீடியோவாக எங்களுடைய சேனலில் நாங்கள் போட்டிருந்தோம்.
அது ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். ஓகே, அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிய போகுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு ஜெயதேவி மேடத்தை வந்து முதலாக நாங்கள் அப்போ தான் போய் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது முதிர்ந்தவரும் அவரோட மகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் திருடு போன கேஸ் விஷயமா வந்து கண்டுபிடிச்ச செயினை வந்து ஜெயதேவியோட ரூமுக்குள்ளே வந்து எங்களையும் சேர்த்து அமர வைத்து விசாரித்தப்போ தான் அந்த முதியோரோட செயினை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. ஜெயதேவி மேடத்தை பார்க்க போகிறப்ப. ஆனால் அதில் வந்து டாலர் மட்டுமே ஒரு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அந்த செயினை கொடுத்தப்போ அந்த கொடுத்த டாலர் முதியோரோட கைக்கு போகும்போது எப்படி காணாமல் போகும், அந்த செயின் வந்து கொடுத்தப்ப டாலர் இருந்துச்சாமா. திரும்ப வந்து இந்த ஜெயதேவி அம்மா வந்து இவங்களுக்கு கொடுக்க போய் டாலர் காணாமல் போயிடுச்சுங்குது. ஆனால் அதுவும் கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்சுது. அது பெரிய பயங்கரமான ஒரு காமெடியான விஷயம். காமெடியில் பாவம் அது. அப்படி அந்த மேடம் பண்ணப்போ நினச்சேன், முதல் சந்திப்பிலே வந்து எங்களை ரொம்பவே இந்த மாதிரி நல்லா கவர்ந்துட்டாங்க. இவங்க நல்லா விசாரிப்பாங்கடான்னு சாமின்ட்டு சரின்னு சொல்லி அவங்க கவர்ந்துட்டாங்க. இவரால் நம்ம எங்கேயோ போகிறோம்னு சொல்லி நானே நக்கலாக என்னையானே நினச்சிக்கிட்டேன். ஜெயதேவி மேடமும் பார்த்தீங்கன்னா எப்போதும் போலவே நல்ல போல் அல்லம்மானை அழைச்சி விசாரித்தாங்க. அது ஒவ்வொரு போலீஸு ஒவ்வொரு புதுசாக வர்றப்போ அல்லம்மானை கூப்பிட்டு நல்ல மாதிரி விசாரிப்பாங்க. அல்லம்மானுக்கோ பல்லடத்தில் அவருக்கு எந்த போலீஸாக இருந்தாலும் சரி சமாளிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பல்லடத்தில் 20 வருஷத்துக்கு மேலாக தண்ணி கேன் போடுறவர். மேலும் அடிதடி போன்ற விஷயங்களில் வந்து அடிக்கடி வந்து முன்னே ஆரம்ப காலத்தில் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வருவாராமா. இப்போ தான் ஏதோ வந்து திருந்தி இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி எங்களை மிரட்டி பார்ப்பார். மேலும் பல்லடத்தில் வந்து தண்ணி கிரைம் காவல் நிலையத்துக்குமே வந்து தண்ணி கேனும் அவர் தான் வந்து அலமானம் தான் போடுவாப்புல. பல்லடம் ஸ்டேஷனுக்கு வந்து கிரைம் ஸ்டேஷனுக்கு அலமானம் தண்ணி கேன் போடுவார். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வந்து தன்னை கூட நல்லா பழகி வச்சுருக்கிறாரு. அதனால தான் பல்லடத்துக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து விடுவார். அதனால தான் திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸையே கூப்பிட்டு அழைச்சும் அவர் வர மறுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனால் உங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லுவார். இருந்தாலும் அவர் மிரட்டலுக்கு வந்து நானும் என் மனைவியும் பயப்படாமல் தான் இருந்தோம். ஜெயதேவி மேடத்தில் நடந்த விவரத்தை அனைத்தையும் கூறி அல்லம்மானிடம் இருந்து முருகன் ஜுவல்லரியில் உள்ள நகைகளை வந்து திருப்பி தர்றதுக்கு நடவடிக்கை எடுக்க மாதிரி சொன்னோம். நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி மேடம் இருந்த காலத்துலேருந்து எங்கள் நகைகளுக்கு தான் மெயினாக போராடிட்டே கிடக்கிறோம். ஏன்னா வீடு வாங்குறதுக்காக நகை அடமானம் கொடுத்தோம். அதனால் ஜெயதேவி மேடம் பார்த்திங்கன்னா நல்லவங்க மாதிரி அல்லம்மானை அனைத்து விசாரணை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அவகாசம் கேட்டுக்கிருந்த அந்த அல்லம்மான் வந்து நகைகளை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் முருகன் ஜுவல்லரி நகை கடைக்காரர் வந்து இதற்கு மேல் வந்து என்னால் முடியாது, அது கடைக்காரருக்கு அவர்கிட்ட நடமா வச்சு ரொம்ப நாள் போச்சு, நான் நகைகளை ஏலத்துக்கு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அல்லம்மானும் எங்களுடன் சேர்ந்து நகை கடைக்கு வந்து கொஞ்சம் மட்டும் பொறுங்கன்னு சொல்லி வட்டியை நான் முதல்ல கட்டிடுறேன், 1 மாதத்துக்குள்ளே முழுசு நகையை பூரா திருப்பிடுறேன்னு சொல்லி அல்லம்மான் வந்து நகை கடைக்காரர்கிட்டையும் பேசினார். அதுக்கப்புறம் ஜெயதேவி மேடமும் நகை கடைக்கு வந்து விசாரிக்கிறோன்னு சொல்லி நகைகளை ஏலத்துக்கு விடாமல் நாங்கள் தற்சமயம் தடுத்து நிறுத்தி அல்லம்மானிடம் பேசுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நகை கடைக்காரரும் பார்த்திங்கன்னா எவ்வளவு வட்டி வந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அல்லம்மான்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாவது வட்டியை கட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருந்தோம். ஆரம்பத்தில் வந்து 2 ரூபா வட்டின்னு சொல்லி சொன்ன அந்த கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்தை கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி 3 ரூபா வட்டின்னு சொல்லி எழுதிட்டார். யார் அந்த முருகன் சொல்லி கடைக்காரர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஒரு 13 மாதம் என்னமோ ஆகிப்போச்சு. மொத்தமாக வட்டி சுத்தமாக கட்டாதனால 2 ரூபா வட்டி எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, 3 ரூபா வட்டி தான் போடுவேன்னு சொல்லி அடமான வச்ச நாள்லேருந்து 13-14 மாதத்துக்கு வந்து 3 ரூபா வட்டி போட்டு இது பண்ணிட்டாங்க. வட்டியெல்லாம் குறைக்க முடியாதுன்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நகைக்கு வந்து வட்டிகள் மட்டுமே அசல் வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு வச்ச நகை வந்து பார்த்திங்கன்னா வட்டி மட்டுமே 1.25 லட்ச ரூபா வரைக்கும் 1,24,000 வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நாங்களே அதிர்ந்துட்டோம். அல்லம்மான்னு பார்த்திங்கன்னா இவ்வளவு வட்டி சொல்கிறாங்களே, பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 0.65 வட்டி தான். அங்கே இருந்த நகையை வந்து இப்போ நீங்கள் 2 வாரத்துக்குள்ள திருப்பி தர்றேன்னு சொல்லி இந்த மாதிரி இங்கே வச்சு 1 வருஷத்தை தாண்டி வட்டி கட்டாதனால உங்களால் மட்டும்தான் இது 1.25 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ நான் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு லாஸ் ஆகி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி அல்லம்மான் நாங்கள் சொன்னோம். அந்த முருகன் சொல்லி அந்த கடைக்கார அண்ணனும் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, நகைக்கு ஒரு கொஞ்சமாவது வட்டியை கட்டுங்க, இல்லைன்னா வந்து நகைகளை வந்து நாங்கள் ஏலத்துக்கு விட்டுட்டு கிடைக்கிற மீதி பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியே வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே பணத்தை தந்துடுறோன்னு சொல்லி முருகன் ஜுவல்லரியில் உள்ள நகைகளை வந்து திருப்பி மறுபடியும் குறைந்த வட்டிக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் நாங்கள் அடை வச்சுட்டோம். ஏன்னா வந்து இனிமேல் மொத்த நகை ஏலத்துக்கு பேசினா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமாக நகைகளை மீட்டு தருவேன்னு சொன்ன அல்லம்மான் வந்து இப்போ ஏன் வந்து நகைக்கு வட்டி மட்டுமே 1.25 லட்ச ரூபா வந்துவிட்டதுனால என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த டே வந்து ஜெயதேவி மேடத்துலேயும் டிஎஸ்பி சுரேஷ் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து இந்த வந்து இவர் இருந்தார்ல, நம்ம யார் விஜயகுமார் அந்த மீசக்கா அவளை நினச்சி என்ன தெரியல, அவர் இருந்தார்ல. இப்போ வந்து டிஎஸ்பி சுரேஷ் அவர்களும் ஜெயதேவி மேடத்திட்டையும் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து
எனக்கும் இந்த பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த இது என் தம்பி மட்டும் தான் பிரச்சனை. நான் இதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு இப்போ புதுசா ஒரு பொரளிய கிளப்பி விட்டான். நான் எனக்கு இவங்கள்ட்ட பணமே வாங்க கிடையாது. பாவப்பட்டு தான் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஏசப்பாவா அவன் பாவப்பட்டு குடுக்குறதுக்கு. அந்த மாரி சொல்லி இப்போ புதுசா ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நகைகள் வட்டி மட்டுமே இந்த வாட்டி 1,25,00,000 வரைக்கும் வந்துருச்சு. அதுவரைக்கும் திருப்பி தந்தேன் திருப்பி தரேன்னு சொன்னவன், இப்போ வட்டி மட்டுமே 1,25,00,000 வரைக்கும் வந்ததுனால இந்த முறை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த மாதிரி எங்கள மிரட்டி அது மட்டும் இல்லாம அல்லம்மா எங்கள மிரட்டி தான் கையெழுத்து வாங்கினாருன்னு சொல்லி அப்படியும் கூட ஜெயதேவிட்ட சொன்னாரு. ஜெயதேவி மேடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அல்லம்மானுக்கும் பண்டமாற்று முறை நடந்த பின் ஜெயதேவி வந்து பின்வாங்கிட்டாங்க. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முருகன் ஜுவல்லரி நகைக்கடையில போய் நாங்க விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லி கூறியவரு, அதுக்கப்புறம் நகைக்கடைக்கு வந்து போகவே முடியாது. ஏன்னா ஜெயதேவி மேடம் போய் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லம்மானுக்கும் இவங்களுக்கும் டீலிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்க நகைக்கடைக்கு போய் விசாரிக்கவே இல்ல. உன் நகை உன் பேர்ல தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து நாங்க எதுக்கு அதெல்லாம் போய் கேட்கணும்? அல்லம்மான் வந்து நகைக்கடையில பேசிய வீடியோ ஆதாரத்த கூட அவங்க அல்லம்மான் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடைக்கு வந்து எங்களுக்கு வந்து வட்டிய நான் கட்டிடுறேன், இந்த இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து நேர்ல வந்து பேசின வீடியோ வந்து நாங்க அவருக்கே தெரியாம எடுத்திருந்தோம். அத கூட நாங்க காட்டுறதுக்கு போனா, அவங்க எதையுமே அவங்க பார்க்க கூட செய்யல கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்லடம் காவல்துறையில வந்து வெளியில வந்து நாங்க அவங்க அதுக்கப்புறமா பல்லடம் லோக்கல் ஸ்டேஷன்ல வெளியில உட்காந்து நாங்க நீதி கேட்டு போராடி, நம்ம இந்த மாரி இது பண்ணோம். என்னோட சேனல்ல நான் லைவ் போடலாம்னு நெனச்சு இது பண்ணி எல்லாம் போராடினோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இது காவலர் வேலுமணி அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைல வந்து பிடுங்குறதுக்காக முயற்சி பண்ணாரு. அதில வந்து படிக்கட்டில வந்து என்னுடைய மொபைல் வந்து உருண்டு விழுந்து, உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கோபத்தோட இவங்க வந்து அட்டகாசத்த பொறுக்க முடியாம 2025 பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, முந்தின வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு கலெக்டர்ட்ட வந்து என்னோட மொபைல் வந்து உடைக்கப்பட்டதையும், வேலுமணி என்ற காவலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும், அல்லம்மாளிடமிருந்து நகைகளை மீட்டு தருமாறும், தலைமறைவாக இருக்கும் நவாஸை கைது செய்யுமாறும் கூறினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி அபிஷேக் குப்தா வந்து ஏற்கனவே ஜெயதேவி மேடத்திட்ட விசாரணை சரியில்லைன்னு சொன்னா, மீண்டும் எஸ்பி ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதனால மறுபடியும் இந்த முறை மீண்டும் எஸ்பி ஆஃபீஸுக்கு நடந்தத கூறுறதுக்காக, நகைக்கடன் ரசீது என அனைத்தையும் அல்லமான் நகைகளை திருப்பாததுனால அதிக வட்டி இந்த மாரி ஆயிப்போச்சு. 1,25,00,000 வட்டி மட்டும் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி ஜெயதேவி மேடம் வந்து குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் நான் புகார் மடி எழுதிட்டு கொண்டு போயிருந்தேன். எப்போ 2025 பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய வந்து அங்க ஒரு இடியே பெரிய புதுசா ஒரு இடி விழுந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போ மறுபடியும் புதுசா ஒரு எஸ்பி மறுபடியும் புது எஸ்பியா ஐயப்பா! புது எஸ்பி வந்து கிரீஷ் யாதவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பதவியேற்றிருந்தாப்புல. சின்ன வயசுக்காரர் தான். அவர்ட்ட வந்து முதல் முறையா 16/1/2025 அன்னைக்கு நான் புகார் குடுத்தேன். முன்னாள் எஸ்பி அபிஷேக் குப்தாவுக்கு எங்கள் புகார் அனைத்துமே எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆயிருச்சு. ஆனா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து இவங்களுக்கு ஏற்கனவே தகவல் போயிருச்சு. என்னைய பத்தி சொல்ட்டாங்க. ஏன்னா நானு இவங்களுக்கு புகார் குடுக்குறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நானு போராட்டம் பண்ணோம். அதனால வந்து இவங்கள நம்பி எந்த பயனும் இல்லையேன்னு சொல்லி, இவங்க யார நம்பியுமே எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறதுக்காக திரும்ப நான் என்ன பண்ணேன், கோவை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? திருப்பூர் சம்மந்தப்பட்டதுல வந்து இங்க நாங்க விசாரிக்க மாட்டோம். நீங்க வந்து ஐஜி ஆஃபீஸ்க்கு போங்க. இது வந்து ஐஜி ஆஃபீஸ்க்கு உட்பட்டதுன்னு சொல்லி அங்க போக சொன்னாங்க. ஐஜி ஆஃபீஸ்க்கு போனா அங்க இருந்தவங்க வந்து நீங்க டிஐஜி ஆஃபீஸ்க்கு போங்க. இங்க ஐஜி கிடையாது. டிஐஜி ஆஃபீஸ் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்பதான் அங்க முதலாக டிஐஜி திரு சசிமோகன் அவர்கள் அப்படின்னு சொல்லி டிஐஜி சார் இருந்தாரு. கோவை டிஐஜி. அவங்கள்ட்ட வந்து நாங்க வந்து எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்து கண்ணீர் மல்க நாங்க புகார் குடுத்தோம். அவர்ட்ட ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்க எல்லா பக்கமே வந்து நாங்க எங்க பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் எடுப்பாங்கன்னு நெனச்சு நாங்க கண் கலங்கி தான் அமைதியான முறையில தான் புகார் குடுப்போம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில வந்து டிஎஸ்பி சுரேஷ் அவர்கள்ட்ட வந்து எங்க புகார பார்க்க சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே தான் அவர சந்திச்சு பார்த்து எந்த பிரச்சனையுமே இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 மாசம் கழிச்சு டிஎஸ்சி ஆஃபீஸுக்கும் நான் தொடர்ந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பார்த்தேன். 2, 3 மாசம் தொடர்ந்து தொலைபேசியில மட்டும் தான் பேசினோம். ஆனா அவங்க வந்து கடுப்பேத்துற மாரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து, "நீங்க யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி இப்படியே தான் கேட்டு எங்கள வந்து டென்ஷன் பண்ணாங்க. இதில என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஐஜி ஆஃபீஸில நடந்ததுல வந்து ஒரு பெரிய காமெடியான விஷயம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. காமெடி கிடையாது. எனக்கு வருத்தம் அது. அவங்க ஆஃபீஸில வந்து ஃபோன போட்டு இப்ப ஸ்டெப் எடுத்தீங்களா கேட்க ஃபோன் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹலோ சொல்லுங்க டிஐஜி ஆஃபீஸ் நீங்க யார் பேசுறீங்கன்னு கேட்பாய்ங்க. நான் வந்து நடந்தது பூராமே இந்த இப்போ உங்கள்ட்ட பேசி இருக்கிற மாரியே
ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசுவேன். ஒரு 5 நிமிஷமாவது. இந்த மாதிரிங்க நடந்தது பூரா சொல்லிட்டு, சரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க அப்படிம்பாய்ங்க. சரி நான் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிடுவேன். அப்போ புதுசா ஒருத்தர் அட்டெண்ட் பண்ணுவாரு. ஹலோ யாருங்க டிஐஜி ஆஃபீஸ் யாருங்க பேசுறீங்கன்னு கேட்பாய்ங்க. மறுபடியும் நான் முதல்ல நடந்ததெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் போங்கடா விளக்கணையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுவேன். அப்போ மறுபடியும் புதுசா கேட்பாய்ங்க. இப்படியே கேட்டு ஆனா கடைசி வரைக்கும் டிஐஜி சசிமோகனோட பார்வைக்கு கொண்டே போகல. இதுல ஒரு நாள் டென்ஷன் ஆகி நைட்டு 11:30 மணி வரைக்கும் கால் பண்ணேங்க. அப்போ என்னை யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா. இந்த மாதிரி இந்த பையன் வந்து ரெகுலரா ஃபோன் பண்றான். அவங்க டிஐஜி சசிமோகன் அவர்கள் நம்ம கவனத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறவங்க தெரிஞ்சு போச்சு. அப்பவும் சொன்னேன், நான் கோர்ட்டுக்கு போனா உங்களையும் சேர்த்து தான் இழுப்பேன் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லி விட்டாச்சு அது. சரி இந்த நேரத்துல பேசுறேன்னு சொல்லி டிஐஜி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றத விட்டுட்டேன் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரின்னு இந்த டிஐஜி ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்றத விட்டுட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட ஃபோன போட்டு திரும்ப திரும்ப நடந்ததையே கேட்டு நம்மள டென்ஷன் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரின்னு விட்டதுக்கப்புறமா எஸ்பி ஆஃபீஸ்லேயும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொல்லி தொடர்ந்து லைவ் போட்டு என் பிரச்சனைய சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணேன். போலீஸ்காரவங்கள அது சம்மந்தப்பட்ட போலீஸ்காரவங்கள பூராமே சர மாரியா வந்து நான் ரொம்பவும் தாக்கி தான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நவாஸ் அவன் மேல மட்டும் 6/11/2024 அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதாவது எஃப்ஐஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 10/99/2024 ஓகேவா? அது 10/99/2024 அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுக்காக கூறி என்னை வந்து சுமார் ஒரு 1 வருஷ காலமா நல்லவிதமா என்னைய ஏமாத்துனான் பார்த்தீங்களா, கூடயே வச்சிருந்து. அந்த மாரி உங்களுக்கு தெரியும்ல, கூடயே வச்சு ஏமாத்துனால அந்த புரோக்கர் தொழில்ல என்னைய வச்சிருந்து, அதில வந்த கமிஷன் வருமானத்த மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டு, அந்த பணத்த வந்து அவங்க அப்பா வந்து அந்த டைம்ல வந்து அவரு அது இதுன்னு ஏதோ சொல்லி அவரு போயிட்டாரு. அவங்க அம்மாவும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நவாஸ மட்டும் கையெழுத்து போட்டாங்கல்ல, அத வந்து மருத்துவ செலவுக்கு வைத்துக் கொண்டதாக சொல்லி ரூ. 6,00,000 அந்த பணத்துக்கு மட்டும் நவாஸ் மேலயும், அவங்க தாயார் மேலயும் எழுதி குடுத்த அந்த ரோட்டரி வக்கீல் பத்திரத்துக்கு மட்டும் தான் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வீடு வாங்கி குடுத்த அந்த ரூ. 11,00,000 பணத்துக்கு வந்து குடும்பம் முழுவதுமே பொறுப்பு அப்படின்னு சொல்லி எஸ்பி அலுவலகத்திலயும், பல்லடம் காவல் நிலையத்திலயும், பல்லடம் வட்ட சட்ட பணிகள் குழுவிலயும் நான் வந்து எழுதி குடுத்துருக்கனால, நம்ம நகைய வந்து திருப்பி தர அல்லம்மான் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி தான் முன்னாள் எஸ்பி அபிஷேக் குப்தா சொல்லியிருந்தாரு. அது ஃபர்ஸ்ட்டு உன் நகையில வாங்குறதுக்கு இன்னும் பார்ப்போம். அவங்க வந்து சரிப்பட்டு வரலைன்னா நம்ம அல்லம்மான் எல்லாத்தையும் நம்ம எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்லி அபிஷேக் குப்தா சொல்லியிருந்தாரு. ஆனா நகைக்கு தான் வட்டி அதிகமாயிட்டதுக்கு அப்புறமா அல்லம்மான் திருப்பி தரவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்லம்மான் மீது ஜெயதேவி மேடம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எஸ்பி கிரிஷ் யாதவும் பார்த்தீங்கன்னா, அல்லம்மானுக்கு தான் முழு சப்போர்ட்டா இருக்காரு. இருந்தாலும் அல்லம்மானுக்கு ஏதோ நகைய திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுங்கள்ன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்புறம் ஒரு முறை நகைக்காக பேசுறோம்னு சொல்லி அல்லம்மானை வந்து ஜெயதேவி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, அழைச்சி பேசுறோம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு உங்கள் காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் எங்க போனாலும் இனிமே வந்து என் சகானா சூர்யா யூடியூப் சேனல் லைவ் போட்டு தான் கிடக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 1 வருஷமா நாம அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 வருஷமா இவங்கள்ட்ட பணத்துக்கு அழுது புலம்புனது போதும்ன்னு சொல்லி லைவ் போட்டு தானே லைவ் போட்டதுனால தான் எஃப்ஐஆரும் போட்டுக்கிறாங்க. இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் லைவ் போட்டு தான் பேசுவேன்னு சொன்னோம். ஆனா அது வந்து தன் மீது தவறில்லை என்றால், அம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் மேல உங்க மேல தவறு இல்லைன்னா அலமாரி என்னையும் அழைத்து பேசுங்க. அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதுக்கு மாறாக என்னோட மொபைல வந்து அந்த ஜெயதேவி மேடம் வந்து பிடுங்கிட்டாங்க. அதாவது என்கிட்ட சண்டை கட்டுற மாரி அப்படியே மல்லு கட்டி பிடுங்கி, நான் அலமாரி வந்து பெட்ரூம்குள்ள பூட்டி போடுற மாரி பூட்டி கதவ அடைச்சுட்டாங்க. இது எங்களோட சேனல்ல வந்து வீடியோவாவே அது லைவ்ல போட்ட வீடியோவாவே அதில இருக்கும். சேனல்ல இருக்குது. இதன் பின் வந்து நவாஸ் மீது மட்டும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அது என்ன சொல்றதுன்னா, இந்த மாரி தொடர்ந்து மறுபடியும் போறனால, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேடம் வந்து நானு சார்ஜ் ஷீட் போட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு இந்த மாரி எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் நம்பர் பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர் 1175/2025 ஓகேவா? அந்த மாரி சார்ஜ் ஷீட் போட்டு அவங்கள வந்து அனுப்பிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனவே நான் பொறுத்தது போதும்ன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அப்பதான் வந்து சரி இவங்க இன்னும் இழுத்து அடிக்கிறாங்களேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போலான்னு சொல்லி லைவ் போட்டு நமக்கு ஏற்பட்ட அநீதிக்கும், நம்ம வறுமையில வந்து சிக்கி தவிப்பதால் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரி மீதும் வழக்கு தொடர்ந்து, இப்படிப்பட்ட அதிகாரிகள் வழிநடத்திய அரசாங்கத்திற்கும், எனது சகோதரன் கண்ணனோட இறப்பிற்கும் 4 ஆண்டுகளாகியும் அல்லமான், நவாஸ், ஆரிபுநிசா, சகாபுதீன் அவங்க நவாஸோட அக்கா கணவர் அப்படின்னு சொல்லி அவங்க மேல எல்லாருக்குமே தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்றதுக்காகவும், மேலும் என்னுடைய மனைவியுடைய மொபைல் எண்ணை வந்து தவறாக வந்து எழுதி போட்டு தற்கொலை முயற்சிக்கு தூண்டியதற்காகவும் சேர்த்து மொத்தமா மான நஷ்ட ஈடு வழக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சு முறையா வந்து நாங்க
திருப்பூர் நீதிமன்றத்தில் போய் சகானா சூரிய யூடியூப் சேனலில் லைவ் போட்டு நீதி கேட்டுட்டு எங்கள் பெட்டிஷனை கொடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். எப்போ கேட்டிங்கன்னா 22/12/2025 நியூ இயர் பிறக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியா, ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்படி போயிருந்தோம். அப்போ போனீங்கன்னா நாங்கள் வந்து அது என்ன எழுதின்னு கேட்டிங்கன்னா, பள்ளம் கோர்ட்டும் வேண்டாம், காவல்துறையும் வேண்டாம், யாரையும் நம்பாமல் எனது கேஸை நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் லைவ் போட போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து லீவு, நீதிபதிகள் யாருமே வரல அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து 2/1/2026 அதாவது நியூ இயர் முடிஞ்சு கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் லைவெல்லாம் கோர்ட்டுக்கு வெளியே தான் தம்பி போடணும், உள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லி என்னைய சொன்னாங்க. ஐயா, நாங்கள் வந்து 4 ஆண்டுகளாகியும் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பதால் தான், வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதாலும் தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். அதனால் ஒரு வாரம் கழிச்சு தானே அப்படின்னு சொல்லி, சரி கண்டிப்பாக வந்து நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனோம். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து இதுவரைக்கும் இதுவும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லவே இல்லை, போகவே கிடையாது. அப்படி இருந்து திடீர்னு நான் நீதிமன்றம் போய் கண்டிப்பாக போகிறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ வந்து நான் லைவ் போட்டு வந்து இப்போ நியூ இயர் முடிஞ்சு நீதிமன்றம் போயிடுவான்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கே போனாங்க 2, 3 நாள் கழித்து நான் என்ன பண்ணேன், விபத்துக்குள்ளாகிட்டேன். என்னுடைய விபத்துக்குள்ளாகி என்னுடைய கால் எலும்பு வந்து முறிக்கப்பட்டுருச்சு. அது கால் எலும்புகளானது அது வந்து நான் உங்கள்ட்ட சேனலில் ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருப்பேன். என்னோடய கால் எலும்பு வந்து முறிக்கப்பட்டு விட்டது. நானும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக தான் கால் ஏதோ பிறண்டிருக்கும், பிசைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் முதல்ல நான் நினச்சேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்த வண்டிக்காரர் சரக்குன்னு வந்து லேசாக தட்டி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டில் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அதை நான் வந்து எதுவும் சொல்ல சும்மா இந்த மாதிரி ஸ்லிப்பாகி கால் கீழே விழுந்துட்டேன், இந்த மாதிரி அப்படி விழுந்துட்டு இப்படி விழுந்துட்டு நானாக வந்து இந்த மாதிரி வீட்டில் சொன்னதுக்கு, இப்படி காலுக்கு ஸ்லிப்பாகி விழுந்தா அப்படின்னு, ஏன்னா நான் ஸ்லிப்பாகி தான் விழுந்தேன்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி தட்டி விட்டு இந்த மாதிரி வண்டிக்காரன் தட்டி விட்டு என் வீட்டில் பயப்படுவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை வரும், கண்டிப்பாக போலீஸ்காரங்களோ இல்லை அல்லம்மனோ இல்லை நவாஸோ தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த மாதிரி சொன்னேன். இன்னொன்று சின்ன அடி தான் நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். கால் வலியை தான் எடுத்தது. நான் என்ன பண்ணேன், போய் ஒரு ஜிஹெச்சில் போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு அப்படியே மாத்திரை மருந்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 3-4 நாள் இந்த மாதிரி இது பண்ணி 3-4 நாள் இருக்கும். நான் வந்து அப்போல்லாம் வந்து கட்டெல்லாம் எதுவும் போடலை. ஒரு 3-4 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா போய் வீக்கம் வந்து வத்தவும் வீங்கவுமாக இருந்ததுனால போய் ஒரு எக்ஸ்ரே வந்து எடுக்க போனேன். அப்போ அது வரைக்கும் தசைப்பிடிப்பு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு இருந்தேன். மருத்துவமனையிலேயே கூட வந்து அந்த எனக்கு மருத்துவம் அந்த கால் கட்டு போட்டோம் பார்த்தீங்களா, மாவு கட்டு போட்டோம். அந்த மாவு கட்டு போட்ட ஆஸ்பத்திரியில் கூட வந்து நான் இந்த மாதிரி கால் தவறி தான் விழுந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கால் தவறிலாம் விழுந்தா இந்த மாதிரிலாம் எலும்பு உடையுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே வந்து சிரிக்கிறாங்க, ஷாக் ஆகுறாங்க. நான் சொன்னது பொய் தானே, கால் தவறி விழுந்தேன்னு சொன்னதுலாம். ஆனால் அவங்கள்ட்ட நான் வந்து இது எலும்பெல்லாம் உடஞ்சிருக்காதுன்னு சும்மா தான் நினச்சி அப்படி சொன்னேன். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்ததில் எலும்பே உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. மாவு கட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அது 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அது அப்புறம் எலும்பு வந்து ரொம்பவே உடஞ்சிருக்கு தான் அப்படின்னாங்க. 2 மாதம் வந்து ஓய்வெடுத்தா மட்டும் கால் சரியாகும்னு சொன்னாங்க. அப்புறம் மாவு கட்டு போட்டுட்டு ஒரு வாரத்தில் வந்து ஒரு வாரம் தான் அந்த மாவு கட்டோடு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கேரள வைத்தியசாலையில் போய் நான் வந்து கட்டு போட்டிருந்தோம். கேரள வைத்தியசாலையில் வந்து அங்கே போய் தான் இப்போ கட்டு போட்டுக்கிருக்கேன். எண்ணெய் கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது. வாரம் போய் நான் கட்டு போட்டுக்கிருக்கேங்க. இப்படி வந்து வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் கட்டு போட்டு வந்துட்டு, சாப்பாட்டுக்கும், வீட்டுக்கும், வாடகைக்கும் கூட வந்து ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டு இருக்கனால, இப்போது 7 கட்டு வரைக்கும் போட்டாச்சு. 7 கட்டு போட்டு இப்போ தான் கொஞ்சமாக ஓரளவுக்கு ஸ்டெப்பில் கொஞ்சம் நடக்க வைக்கலாம் இப்போ செய்கிறேன். அதனால தான் வந்து இன்னும் வேலைக்கும் கூட வந்து லெஃப்ட் காலில் தான் இன்னும் 1 மாதத்துக்கு செய்யுங்கன்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் வேலைக்கு போகலை. இப்போ 50 நாளைக்கு மேலே தாண்டிடுச்சு. லெஃப்ட் காலில் தான் நான் வேலை செய்யணுமாமா. என்னால் தைக்கிறதுக்கு வந்து ரைட் கால் தான் உபயோகப்படுத்தணும். ரைட் கால் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு உபயோகப்படுத்தாதீங்கங்கிறாங்க. ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் 50 நாளைக்கிட்ட ஆகிப்போச்சே, இது வரைக்குமே 50 நாளாக போகலை, இன்னமும் நம்மளை இப்படி இழுத்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். இதனால் வந்து எனக்கு தகுந்த இனிமேல் நம்ம பொறுத்துக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து கோர்ட்டில் போய் வந்து வழக்கு தொடங்குறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து போய் போராடிக்கிருக்கோம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இப்போ கோர்ட்டில் வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 23 பக்கத்துக்கா 22 பக்கத்துக்கு நான் எழுதுனது தான் இப்போ உங்கள்ட்ட நான் வாட்சி காமிச்சிருக்கேன். இது வந்து என்னுடைய வாக்குமூலமாகவே இருந்தாலே எனக்கு போதுமானது. இது வந்து வீடியோஸுக்காக வாட்ச் ஹவர்ஸு கிடையாது. இதை லாயர்ஸே பார்த்துக்கிட்டாலே போதுமானது. என்னோட கேஸை விசாரிக்க போகிற லாயர் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் வந்து அங்கேயும் போய் லைவ் போட்டேன். இப்போ ரீசெண்டாக கால் உடஞ்ச காலோட போய் போனது இப்போ முந்தானேத்து தான். போய் பண்ணப்போ அவங்க இப்போ நேற்று போன வந்து நீதிபதி அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரு 2, 3 நாள் பொறுங்க, உங்களுக்கு வந்து இலவச லாயரை வச்சு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னைய வழி அனுப்பி வச்சுருக்காங்க வீட்டுக்கு.
எப்படி திங்கட்கிழமைக்கு மேலே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு நல்லது நடந்தால் சரி தான். கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். இனி வந்து நீதிமன்றத்தில் மூலமாக தொடர்ந்து போராடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்களும் சரி வரலைன்னா அங்கே லைவ் போட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். லைவ் போடுறதுனால எனக்கு வந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்தால் பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து இந்த அரசாங்கம் இப்போ இதை முடிச்சுட்டு இந்த கால் சரியாகிறதுக்குள்ளே எப்படியாவது வந்து நம்ம சென்னைக்கு போய் நான் என் பிரச்சனையை வந்து நம்ம முதல்வர் ஐயாகிட்ட போய் நான் கண்டிப்பாக போய் கொண்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காவலர்கள் செஞ்ச தவறுகள் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு தாய் வந்து செய்கிற தவறு வந்து வந்து என்ன சொல்ற ஒரு மகன் தப்பு செஞ்சால் அதுக்கு காரணம் அவங்க தாய் வளர்ப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து காவலர்கள், ஊழியர்கள் தவறு செய்கிறது வந்து இதுக்கு வந்து தாயான நம்ம முதல்வர் ஐயா தான் வந்து இதுக்கு எனக்கு தக்க பதில் சொல்லணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு வந்து நஷ்ட ஈடு வந்து தர்றதுக்கு முதல்வர் ஐயா அவர்கள் வந்து கொஞ்சம் முன் வந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வீட்ல வந்து நான் ரொம்பவே வந்து சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஏன்னா, தப்பு செஞ்சது வந்து நான் நேரடியா வந்து அரசாங்கத்த குறை சொல்லல. பட் ஆனா, இந்த ஊழியர்கள் செஞ்சது தவறுக்கு வந்து அரசாங்கமும் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டு, நாங்க சாவறதுக்கு முன்னால எங்களுக்கு வந்து உதவி பண்ணா நல்லாயிருக்கும். ஸோ, தொடர்ந்து வந்து எங்க சேனலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சதே என்னுடைய பிரச்சனைய வந்து மக்கள்ட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில தான். கண்டிப்பா எனக்கு வந்து என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் வைப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ, ஓகேங்க. இப்போ நான் அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். ஓகே பாய்ங்க. எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இப்போ நான் பேசுனது இந்த சைடுல ஓடுது கிட்டத்தட்ட எப்பா 2 மணி நேரம் பக்கம் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். முதல் முறையா இந்த மாரி வீடியோ வந்து 2 மணி நேரம் வந்து பேசுறதுலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு இதுக்கு எவ்வளவு அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எம்பி போகும்னு கூட தெரியல. அப்லோட் ஆகுமான்னு தெரியல. சரி ஓகேங்க. பாய். பார்க்கலாம்.